அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது மீம்ஸ் டு மிசைல். இந்த டாபிக் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டும்ன்றதுக்காக போட்ட 1374வது நிகழ்ச்சி. சரி, இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். மீம்ஸ் எதுக்காக மீம்ஸ் போட்டேன் அப்படின்றது ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு புரியாத இருந்திருக்கும். ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி நம்ம இன்டர்நெட்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா பல விஷயங்கள் நடந்தது. இப்போ நம்ம பெரும்பாலும் பொலிட்டிக்கல் விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். நிறைய செய்திகள் பொலிட்டிக்கல் பத்தி தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா சடன் சேஞ்சு ஒரு வார் அட்டாக் அப்படின்னு இருந்தது. அப்புறம் இது எல்லாரும் வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சிச்சோ அப்படின்ற ஒரு மீம்ஸ் எல்லாரும் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்டர்நேஷனல் பூரா உலகம் பூரா போட ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு ஆயில் ப்ரைஸஸ்லாம் ஜம்ப் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்தது. ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு, எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. பல ஏர்போர்ட்ல பார்த்தோம்னா பீப்புள் ஹெல்டப் ஆயிட்டாங்க. நிறைய ஏர்போர்ட்ல பீப்புள் ஹெல்டப் ஆயிட்டாங்க. துபாய் ஏர்போர்ட் கிட்ட அடிச்சான். அப்புறம் மார்க்கெட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்படி பல சேஞ்சஸ் டக்குன்னு நடந்தது. நாம மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பேசணும். இங்க இருந்து வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் போச்சு, பலருக்கு மெசேஜ் போச்சு. யாரெல்லாம் மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்களோ, ஏன்னா அபுதாபியில பாம்பு போட்டாங்க, உடனே துபாய் நம்ம உடனே இவர் ஞாபகம் வந்தது, ரிஃபாய் பாய் ஞாபகம் வந்தது. மெசேஜ் பண்ணோம். யாரெல்லாம் மிடில் ஈஸ்ட்ல யார் சொந்தக்காரங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணோம். நான் கூட நம்ம ஆனந்து கூட மெசேஜ் பண்ணேன். ரெகுலரா நம்ம ரிஃபாய் பாய்க்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுல தான். ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை துபாயில ஆரம்பிச்சு, அபுதாபில ஆரம்பிச்சு, அப்புறம் பஹ்ரைன்ல ஆரம்பிச்சது, சவுதியில இன்னைக்கு நியூஸ்லாம் சவுதி ஆரம்பிக்கும். மிகப்பெரிய ஆயில் டேங்க் இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயில் கம்பெனி சவுதி ஆரம்பிக்கும். அந்த இடத்துல பிரச்சனை நடந்ததுன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் கத்தார், குவைத் இந்த மாதிரி எல்லாம் டோட்டலா வேண்டா ஒரு ஹை அலர்ட்டுக்கு வந்தாச்சு. நடுவுல பார்த்தோம்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜஸ் போடுறோம். எல்லா மெசேஜும் போட்டோம் வார் பத்தி தான் நிறைய பேசுறாங்க. ஒவ்வொருத்தரும் வார எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம். எல்லாருமே வார் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம். அப்படியே மீம்ஸா இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் மிசைலோட கனெக்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த மீம்ஸ் டு மிசைல் அப்படின்றது போட்டேன் நான் இன்னைக்கு சப்ஜெக்ட். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் மீம்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். மீம்ஸ் பத்தி பல முறை நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் இவர் சொல்லியிருக்காரு, ராமு சார் சொல்லியிருக்காரு. ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன். நம்ம டிஜிட்டல் சைக்காலஜில ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். வாட் இஸ் மீம்ஸ், மீம்ஸால என்ன பாதிக்குது அப்படின்றது. இப்போ ராமு சாரை தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி, மீம்ஸ் என்ன? வாங்க ராமு சார் சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடாது, ஏன்னா நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் நாம பேசாத இருந்தாதான் நல்லது. ஒரு விஷயத்த ஈஸியா இல்ல சார், ஒரு விஷயத்தை ஈஸியா கடத்துறதுதான் சார் மீம்ஸ். ஓகே, வெரி குட். அப்புறம் வேற யாரு என்ன எதெல்லாம் மீம்ஸ் நம்ம கூப்பிடுறோம்? அதெல்லாம் ஒரு கல்ச்சர் ஐட்டம் சொல்றாங்க சார். மீமி ஒரு கல்ச்சரல் ஐட்டம் கன்சிடர்ஸ். இன்டர்நெட்ல ஆல் கல்ச்சர் ஐட்டம் இன்க்ளூட்ஸ். உங்களோட புரிதல் ஓகே. வேற யார் சொல்றது? மீம்ஸ் மிமிக்ஸ் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ். சொல்லுங்க சார். மீம்ஸ் மிமிக் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ். ஓகே ரைட். ஓகே, மிமிக்ஸ் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ். ஓகே ரைட். வேற நம்ம சக்கரவாணி சார் எதனா சொல்றீங்களா? Easy catching point, sir. Easy catching point. Easy catching points. அன்னைக்கு காற்றோடு இருந்தது மாதிரி இன்னைக்கு மீம்ஸ் கூட சில இடத்துல பயன்படுத்துறாங்க. அப்புறம் யூசுவலா அந்த வைரல் கண்டென்ட் பாத்தீங்கன்னா யூடியூப், அந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் பேஸ்ட் ஆன் திஸ் மீம்ஸ் தான் சார். ஆக்சுவலா பார்த்தா இன்டர்நெட்ல இருக்கிற இமேஜஸ், அந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ண அது தான் அந்த மீடியா, அதாவது மாஸ் மீடியாவும் அல்லது சோசியல் மீடியாவா யூஸ் பண்றாங்க. அது ஹைலைட் ஷார்ட்டா சொல்றது சார். ஏதே ஹைலைட் பாயிண்ட்ஸ் ஷார்ட்டா சொல்றது. ஒரு வடிவேல் படம் போட்டு அதெல்லாம் மீம்ஸ் ஆயிடுது. அப்படிதானே? பெரும்பாலும் வடிவேல் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போட்டு வடிவேல் ஜோக்க போட்டு கூட அமிச்சோம்னா மீம்ஸ் ஆயிடுது. எல்லா ஜோக்ஸ் எல்லாம் மீம்ஸ். வெரி குட், வெரி குட். மீம்ஸ்ன்ற வார்த்தை யார் கண்டுபிடிச்சதுன்னு தெரியுமா?
இப்பதான் சொன்னாரா சார் அவரு? ராமசாருக்கு சொல்லக்கூடாதுன்றது முடிவு பண்ணிட்டேன், சொல்லிட்டு அவர்கிட்ட. சார் அப்புறம் 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 நீங்க நம்மலாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல இப்பதான் சொன்னாரு, அது சொல்லுங்க என்னன்றது. நீங்க முதல்ல சொல்லிருந்தீங்க, எழுதி வச்சிருந்திருப்போம். வீடியோல கூட போட்டிருக்கு, முதல்ல எப்படி சொல்ல முடியும்? மறதியின் உச்சத்துல இருக்குமா சார்? ஓகே, மீம்ஸ் என்ற வார்த்தை வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அப்படின்றவர் தான் மீம்ஸ் என்ற வார்த்தையை காயின் பண்ணிருக்காரு. ரிச்சர்ட் டாக்ஸ் என்ன, அது என்ன பொருள் அப்படின்னா, நம்ம சொல்றோம் இல்லையா, மீம்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப நம்ம பல விளக்கங்கள் கொடுத்தோம். இதுதான் கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற மீம்ஸ் அப்படின்றது நாம போய் சொல்லிட்டு இருக்க ஒரு பொருள். ஆனா மீம்ஸ்னா எக்ஸாக்டா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வருது இல்லையா, தலைமுறையா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வருது. என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருது? நம்ம தாத்தா பாட்டி கிட்ட சுகர் இருந்ததுன்னா நமக்கு வந்துடுது, ஹார்ட் அட்டாக் இருந்ததுன்னா நமக்கு வந்துடுது, ஐயோ தாத்தா மாதிரியே நடந்துக்கிறான் பாரு, பாட்டி பாரியே பேசுறான் பாரு அப்படின்னு சொல்றோம். பல கேரக்டர் வருது இல்லையா, ஜீன் மூலியமா நமக்கு தலைமுறையா பல விஷயங்கள் கடந்து வருது இல்லையா. அதே மாதிரி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இல்லாத பல செய்திகள் ஆதி காலத்துல இருந்து தலைமுறையா செய்தி வழியா, காது வழியா வந்து பேசி சொல்லுவாங்க. பல செய்திகள் வரும். நீ இப்படி பண்ணாத, இந்த பக்கம் குறுக்க போனீங்கன்னா, இந்த தெருவுல இந்த மூலையில போனீங்கன்னா உனக்கு வந்து காத்து கருப்பு அடிச்சிடும், எங்கேயோ ஒரு 10 ஜெனரேஷன் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே வந்திருக்கும். அதே மாதிரி நீ வந்து வலது கால எடுத்து வச்சுன்னா உனக்கு நல்ல ராசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பல செய்திகள் வந்து தலைமுறையா கடந்து ஜெனட்டிக்கா எப்படி மெசேஜ் வருதோ அதே மாதிரி மெசேஜ், சாதாரண மெசேஜ் வாய் வழியாவே வந்துட்டே இருக்கும், பரம்பரையா வந்துட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் மீம்ஸ் பேர். புரிஞ்சுங்களா? மீம்ஸ்ன்றதுக்கு பேர் இதுதான். ஜெனட்டிக்ல வர மெசேஜ் மாதிரி இந்த தகவலை ஒவ்வொரு தலைமுறையா கடத்திட்டே வரும்ன்றீங்களா, அந்த செய்திகளுக்கு பேர் தான் மீம்ஸ். அதுக்குதான் அந்த பேர் தான் நம்ம ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து மீம்ஸ் அவர் தான் காயின் பண்ணாரு, இந்த வார்த்தையை கொடுத்தாரு. நோட் பண்ணி வச்சுங்க. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் பத்திலாம் ராம சார் நிறைய பேசியிருக்காரு, இங்க பலமுறை நாங்க பேசியிருக்கோம். ராம சார் இது வந்து நீங்க சொல்றது நேர்மறை அர்த்தமா இருக்கு. இது மீம்ஸ் வந்து நெகட்டிவா தானே யூஸ் பண்றோம். நம்ம அப்படி பொருள் எடுத்துக்கிட்டோம். பொருள் வந்து நம்ம எடுத்துட்டோம், அப்படியே பொருள் எடுத்துக்கிட்டோம், நெகட்டிவா பாஸ் பண்ணி அது இதுதான் மீம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். உண்மையான மீம்ஸ்ன்ற பொருள் வந்து இதுதான். ராம சார் வாங்க சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. அடிஷனலா தகவல் என்னன்னா, மீம்ஸ்ங்கிறது வந்து உயிர் ஓட்டம் கொண்டது. நிஜமா உயிர் இல்ல, ஆனா உயிர் ஓட்டம் கொண்டது, உயிர் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு ஆள் ஒரே ஒன்றை மட்டும் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்ல போடுவாரு. அது திடீர்னு என்ன ஆகும்னா, அது ஒரு 100 பேருக்கு அனுப்புவாங்க, 100 பேர் 1000 பேருக்கு அனுப்புவாங்க. இந்த ஆள் ஒரு இடத்துல போட்டது என்ன ஆகும்னா 1 மில்லியன் பேருக்கு போய் சேர்ந்துடும். வைரலா பரவுதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பரவுற தன்மை கொண்டது இந்த மீம்ஸ்ங்கிறது. ஆரம்பிச்சு விடுற ஆளுக்கே எவ்வளவு போகும்னு தெரியாது. ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது தானாகவே அது உயிரோட்டத்தை எடுத்துக்கொண்டு அதுவா பல்கி பெருகி வளர்ந்து எல்லா இடத்துலயும் பரவி சேர்ந்துடும் அப்படின்னு சொல்றது. அப்போ பாக்டீரியா, அமீபா, பாரமீசியம்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா. யாராலையும் இந்த இயற்கையின் விளைவை கட்டுப்படுத்த முடியாது. இதோட நிறுத்திற ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்பீசிஸ் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். இருக்கிற சூழலுக்கு ஏற்றவாறு தன்னைத்தானே தகவமைத்து அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த மீம் என்ன ஆகும்னா, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி 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 அது பாட்டுக்கு பரவிக்கிட்டே இருக்கும். அதுக்கே உயிர் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். அதுல ஒரு பிருந்தா சாந்தி சொன்ன மாதிரி நாம நெகட்டிவா இருக்கிறது ரொம்ப வேகமா பரவும். கல்யாணம் கட்டினாங்க, குடும்பம் நடத்தினாங்க, ஆபீஸுக்கு போனாங்க, வந்தாங்கன்னா அது இருக்காது. கொலை பண்ணாங்க, கழுத்தை நெரிச்சாங்க, எரிச்சாங்க, கேஸ் வெடிச்சதுன்னா போடு. டிவியில வர்றது பூரா பேட் நியூஸ், மேட் நியூஸ், சேட் நியூஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் மீமா மாறுது. பட் மீம் எது வேணாலும் ஆகலாம். நம்ம பாசிட்டிவே வரவேற்பது இல்லை, வரவேற்பது இல்லை. அதுதான் பாயிண்ட். அது என்ன நடந்ததுன்னா, ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்னா, நம்ம பெரும்பாலும் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, இன்டர்நெட் வந்து வைடா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுச்சு. ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஏதோ ஒரு செய்தி நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை போட்டு ஒரு வடிவேல் ஜோக்கை போட்டு கூடவே அமிச்சோம்னா, ஒரு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அந்த செய்தி போய் குயிக்கா சேர்ந்துருது.
அப்போ என்ன ஆகுதுன்னா அவ்வளோ ஸ்பீடா பரவுது. அதுதான் மீம்ஸ். அந்த மாதிரி வந்த வார்த்தைகளுக்கு பேர் மீம்ஸ். இதுக்கு வந்து அதே மாதிரி பரவுறதுனால இதுக்கும் நம்ம மீம்ஸ்ன்னு கொடுத்தோம். ஆனா பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம்னா பழைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்காது புது பொருளுக்கு மட்டும்தான் இப்படிதான் இதுதான் மீம்ஸ்ன்ற அந்த ஒரு பொருளை நாம உள்ள வச்சிருக்கோமே தவிர அது இல்ல. இது வந்து இப்படி வந்தாதான் செய்தின்றதுக்காக தான் இப்ப நாங்கெல்லாம் அடிக்கடி இதை பத்தி சொல்றோம். நம்ம இதுலயே பல முறை பேசிருக்கோம். நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட ரீசெண்டா போட்டேன். திருப்பியும் இந்த விஷயத்த சொல்றது அதுக்காக தான். இது வந்து மீம்ஸ் இதுக்குதான் சொன்னேன். இன்னொரு விஷயம் இங்க என்ன கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த வார் என்றது நம்ம வரலாறுன்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து மன்னர்கள் சண்டை போட்டதும் எல்லாரும் சண்டை போட்ட விஷயங்களை நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஆட்சி வரும்போது நாட்டு பிடிக்கிறது. அப்போ ஒரு விஷயத்த சண்டை போடுற விஷயத்த நமக்கு பரம்பரையா அதாவது காலம் முழுத கடத்தின்னு வந்திருக்கான். ஒரு நாட்டை அடிச்சு பிடிக்கிறதோ அந்த எமோஷனல் பேக்ரவுண்ட்ன்றது வேற. அந்த எமோஷனலா கனெக்ட் பண்ணி சில செய்திகளை இது கடத்தினான்றத பல நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வந்ததுனால சண்டைன்றது நம்ம உடம்புல ஊறி போச்சு. அது எப்போனா இப்ப அடிச்சுக்கிறதுக்கு காரணம் இல்ல, நிறைய காரணங்கள் இருக்குது. இன்னைக்கு அடிச்சுக்கிறதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. இந்த காரணம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா யாருக்குன்னா தெரியுமா? இன்னைக்கு இப்ப நடந்த வாருக்கு காரணம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நம்ம வினோத்தான் சார் சொல்ல வர்றது ஏதோ என்னன்னு கேட்டுக்கோ வாங்க. இல்ல ஒண்ணு இல்ல, வரலாறுக்கு 6னா வழிங்கிறாங்க, வந்த வழி அப்படிங்கிறாங்க. வரலாறுங்கிறதுக்கு வந்த வழி அப்படிங்கிறாங்க. வரலாறுங்கிறதுக்கு சும்மா விளக்கம் கொடுக்கிற போது வந்த வழி. இப்ப நீங்க சொல்றது மாதிரி இது எப்படி வந்துச்சுன்னு ஆரம்பிக்கிறோம்ல, நம்ம வந்த வழி அந்த மாதிரி அதுக்கு வரலாறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இப்ப இந்த ஏஐ போட்டு கொல்றாங்களே, ஏஐ உருவத்தை வச்சு போட்டு நம்மளை விட்டு வெளியிலே வர முடியலையே, அதை தொட்டுட்டோம்னா அதுவே இதோட சேர்த்து அப்புறம் சொல்லுங்க. ஏஐ பத்தி இல்ல, ஏஐ உருவங்களை போட்டு என்னத்தையோ பேச வைக்கிறாரு, அதை மீம்ஸ்ல சேர்க்கலாமா அல்லது அது நம்மள ரொம்ப தூரம் கொண்டு போயிடுது, அதை விட்டு வெளியில வர்ற வழிகள் இதுகளெல்லாம் பின்னாடி சொல்ல முடிஞ்சா சேர்த்து சொல்லுங்க. இதோட பேசுவோம். அது வந்து டெக்னிக்கலா பேசும்போது பேசுவோம். பின்னாடி சொல்றேன். இது முடிச்சிட்ட பிறகு ப்ரோக்ராம் முடிச்சிட்ட பிறகு நம்ம பேசுவோம். மகிழ்ச்சி. இப்ப இன்னைக்கு வந்து நம்மளோட டாபிக் வந்து இப்ப நடக்கிற வார் தான். இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன? எப்போ இந்த வார்க்கு ஆரம்பிச்சது? யாருக்காச்சும் தெரியுமா? எவ்வளவு நாளா புகஞ்சிட்டு இருந்த விஷயம். ஏன் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை வந்து ஸ்ரீதர் சாருக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல ஆயில் தான் சொல்றாங்க, ஆயில் தான் முக்கியமான காரணம் சொல்றாங்க. ராமசார் கண்டிப்பா தெரியும். சொல்லுங்க சார். இல்ல, நியூசிலாந்து மாதிரி அங்க ஆடு இருந்ததுன்னா, ஆஸ்திரேலியா மாதிரி அங்க கங்காரு இருந்ததுன்னா இவங்க போகவே மாட்டானுங்க. அங்க வேற ஏதோ இருக்குது. அதனால இது 1979 ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனை வந்து 1970 ஈரான் புரட்சி நடந்தப்ப அமெரிக்க தூதரகத்துல 52 பேரை வந்து 444 நாட்கள் சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க ஈரான். அப்ப ஆரம்பிச்சிருக்கு அந்த பிரச்சனையில ஆரம்பிச்சு. அப்புறம் 1980ல அமெரிக்கா ஈரான் இடையே அதிகாரப்பூர்வ தூதரக உறவு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து 1980 to 88 வரைக்கும் அவங்க ஈரானுக்கு கொஞ்சம் ஆதரவெல்லாம் அழிச்சு எதிராக பல தடைகள்லாம் விதிச்சிருக்காங்க. அமெரிக்கா தடைகள்லாம் விதிச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து பல விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. 1995ல பொருளாதார தடை வச்சிருக்கு, மிகப்பெரிய பொருளாதார தடை வச்சிருக்கு அமெரிக்கா. ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க 2015ல. JCPOA அப்படின்றது ஈரான், அமெரிக்கா, மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் இதுல கையெழுத்திட்டு இருக்காங்க. 1985 இதுல வந்து நம்ம இவர் இருக்காரு இப்போ பிரசிடென்ட், US பிரசிடென்ட் ட்ரம்ப் 2018ல முதல் பீரியட்ல வந்தப்ப இந்த ஒப்பந்தத்துல இருந்து வெளில வந்திருக்காரு. இங்க பிரச்சனை வந்து 20லயும் அந்த பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா மேஜரா வந்து ஈரான் வந்து அட்டாமிக் பாம் அணு ஆயுதம் தயாரிச்சாங்க. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இது இஸ்ரேல் பக்கத்துல கண்ட்ரின்றதுனால அங்க அவங்களுக்குள்ள
ப்ராப்ளம் நடந்திருக்கு. இவனை எப்படியும் இது ஆரம்பிச்சான்னா நம்மள வந்து அட்டாக் பண்ணுவான் அப்படின்றது அங்க நடந்திருக்கு. அந்த பிரச்சனை புகஞ்சுதான் இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ இவரு கொல்லப்பட்ட தலைவர் கொல்லப்பட்டாங்க இல்ல, இப்ப யாரு கொல்லப்பட்டது? இந்த அடிச்சாங்க நம்ம அயத்துல்லா கோமினி. அவரு அயத்துல்லா கோமினி. உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கமானி அப்படின்றவர் தான். அயத்துல்லா ருஹல்லா கமனி அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து அயத்துல்லான்றது வந்து ஒரு பதவியா, இந்த பதவி வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷம் இருந்திருக்காரு. அவர் வந்து அங்க இருக்கிற பிரசிடென்ட்டை விட அவருக்கு பவர் அதிகம் அப்படின்றது தான். டோட்டல் கண்ட்ரோல் வச்சிருந்திருக்காரு. அவரோட பவர் என்ன? He is the emperor of the Iran. He is the emperor of the Iran. மத்ததெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷனரி, பட் ஃபைனல் டிசிஷன் இஸ் டேக்கன் பை அயத்துல்லா தான். அது ட்ரெடிஷனலா ஜஸ்ட் லைக் நம்ம ஊர்ல கிங் ராஜராஜ சோழன் ஒவ்வொருத்தரா பண்ற மாதிரி அவங்க வந்து ஈரான்ல வந்து கிளர்க்ஸ் அவங்க தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா, எவர் சின்ஸ் தே ஸ்டார்டட். அதுல வந்து இவர் வந்து 86 years old, பட் he is there for last 3 decades இருக்காரு. ஆமா, 36 years இவர் தான் பவர்ல இருந்திருக்காரு சார். இப்போ இது ஃபுல் மிலிட்டரி கண்ட்ரோல் இவர் கையில தான். கம்ப்ளீட் மிலிட்டரி கண்ட்ரோல், ஜுடிஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஓவர்சைட் இதெல்லாமே இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஃபாரின் பாலிசி இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ரிலீஜியஸ் அத்தாரிட்டிஸ் கம்ப்ளீட்டா இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. என்ன இவரோட நெகட்டிவ் ஏரியால இவர் நிறைய இன்டர்னலா நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. அதுலதான் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இவருக்கு வந்து அகேன்ஸ்டா நிறைய சுத்தி இருக்கிற கண்ட்ரிஸ், முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் அகேன்ஸ்டா இருந்திருக்காங்க. இவர் அட்டாக் பண்ணது வந்து ஒரு 30 செகண்ட்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க. பக்கத்துல வந்து 2 அதாவது இவர் யூஎஸ் பேஸ் இருந்தது இல்லையா, இவர் ரொம்ப கண்காணிச்சு, உளவுத்துறை கண்காணிச்சு இருந்து, இஸ்ரேலோட உளவுத்துறையும் அமெரிக்காவோட உளவுத்துறையும் அழகா கண்காணிச்சு இது ரொம்ப நாள் பிளான் பண்ணி டக்குன்னு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இவர் இருந்த இடம் வந்து பூமிக்கு கீழே 100 அடிக்கு மேல ஒரு இடம். இவருக்கு பிரச்சனை இருந்திருக்கு. இவர் சாப்பாடு கூட செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு கூட வந்து பாய்சன் யாருன்னா வச்சு கொடுத்துட போறாங்க, நம்ம உள்ளே இவ்வளவு ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னு யோசித்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருந்திருக்காரு. 100 அடிக்கு கீழே, பூமிக்கு கீழே ஒரு மாளிகை கட்டி, அந்த மாளிகையில இவங்க குடும்பம் பூரா வசிச்சு அணு ஆயுதம் கூட அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அணு ஆயுதம் கூட அட்டாக் பண்ணா கூட அந்த அளவுக்கு வராது அப்படின்ற அந்த இது பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அமெரிக்கா வந்து அதை அழகா பிளான் பண்ணி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இவர் வாட்ச் பண்ணி எந்த இடத்துல இவர் அந்த பில்டிங்ல இருக்கிறாரா, அப்ப அந்த பில்டிங்ல இருக்கணும்னா என்ன மாதிரி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு GBU 57 MOP அப்படின்ற அந்த ஒரு குண்டை ரெடி பண்ணி, அது வந்து அதனுடைய எடை வந்து 40,000 கிலோ, 14,000 கிலோவா, 16,000 கிலோ வந்து நிலத்துக்கு அடியில 200 அடி ஆழம் வரைக்கும் போய் ஊடுருவ மாதிரி பிளான் பண்ணி முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மேல இருக்கிற ஏரியா வந்து அடிச்சிருக்காங்க. முதல்ல அவர் வந்து அந்த ஸ்பாட்ல மேல ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராய் பண்றதுக்கு அடிச்சிருக்காங்க. அது டிஸ்ட்ராய் பண்ணவனையும் உள்ள இருந்து வெளியில எங்கன்னா இதுல சுரங்க வழியை வச்சு போயிட போறாங்கன்றதுக்காக அடுத்த 10 செகண்ட்ல ஹோல் இதை போட்டு கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. எப்படியுமே எஸ்கேப் ஆகாத மாதிரி அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ வெல் பிளான்டு அண்ட் எக்ஸிக்யூட்டட் இது வந்து நடந்திருக்கு. அந்த ஸ்ட்ரைக்கு தான் இவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து அகேன்ஸ்ட் அடுத்த செகண்ட்லயே வந்து பக்கத்துல ஈரானு, நம்ம சுத்தி இருக்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாம் அடிச்சுக்காங்க. ஏன்னா அமெரிக்கன் பேஸ், அவங்களோட பேஸ் இருக்கு, அவங்களோட இது ஏர்பேஸ் இருந்தது. ஏர்பேஸ் இருந்ததுனால அந்த இடம்லாம் அடிச்சிருக்காங்க. அங்கதான் ஏர்பேஸ் பக்கத்துல தான் நம்ம ரிஃபை பாய் இருக்காரு. அபுதாபியோட ஏர்பேஸ் பக்கத்துல ரிஃபை பாய் இருக்காரு. பஹ்ரைன்ல மிகப்பெரிய ஏர்பேஸ் இருக்குது. இதுல நம்ம சவுதி அரேபியால அவங்க கொடுத்து வச்சிருந்தாங்க சுத்தி. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட துபாய் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட், ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஷேக் ஆச்சு நமக்கு. ஸோ இந்த மிகப்பெரிய இந்த மாதிரி அட்டாக் நடந்து இன்னைக்கு நிலைமை வந்து நம்ம சவுதி அரேபியால அந்த ஆயில் டேங்க்ஸ், ஆராம்கோ ஆயில் டேங்க்ன்றது மிக ஒரு பெரிய கம்பெனி. நான் அங்க ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரியும். அது இன்டர்நேஷனலா மிகப்பெரிய ஒரு சோர்ஸ், அது ஆயில் சோர்ஸ். அந்த சோர்ஸ் வந்து அடிச்சாங்கன்னா உலகம் போற ஆயில் சப்ளை பண்றது நின்றுடும். அந்த அளவுக்கு அவங்க அட்டாக் பண்றது ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அதை மூடிட்டாங்க.
இவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்திருக்குது. இவர் நெகட்டிவா நிறைய விஷயங்கள் உள்நாட்டிலேயே வந்து 250 இதுல 2200 வந்து கிரீன் மூவ்மெண்ட் போராட்டம் பொருளாதார சிக்கல் வந்தப்ப அதை வந்து அடக்குமுறையில வந்து ரொம்ப அடக்கி ஆண்டிருக்காரு. மனித உரிமை மீறல்கள் பண்ணியிருக்காரு. நிறைய அவங்க உள்நாட்டிலயும் பண்ணியிருக்காரு, வெளிநாட்டிலயும் இவர் பிரச்சனை பண்ணியிருக்காரு. இது ரொம்ப நாளா வாட்ச் பண்ணி தான் இவங்க அடிச்சிருக்காங்க. அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் இன்னைக்கு எக்கச்சக்கமா பரவி இருக்குது. பல நாடுகளும் வந்து இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இந்த வார் முடியுமா, முடியாதா? முடியலன்னா என்ன ஆகும்? நமக்கு மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம நிறைய டிஸ்டர்ப் ஆகும். ஆயில் பிரைஸ் ரைஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா ஆயில் பிரைஸ் ரைஸ் ஆனவுடனே நமக்கு வந்து மற்ற எல்லா பிரைஸும் நமக்கு இன்டர்நேஷனலா ரைஸ் ஆக போகுது. இதை வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். என்ன பண்ண போறோம், முன்ஜாக்கிரதை நடவடிக்கை எல்லாம் என்ன எடுக்க போறோம், நமக்கு பல கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கு நாம ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ஓவர்வியூ கொடுக்கறதுக்கு தான் நான் இதை போட்டேன். அனாவசியமா நிறைய செய்திகள் பரவுதுன்றது, மீம்ஸ் மூலமா நிறைய செய்திகள் பரவுது. இது உண்மையான தகவலா இல்ல உண்மை இல்லாத தகவலா அப்படின்றத ஒருத்தரும் கவனிக்கணும். உண்மை இல்லாத தகவலா இந்த இந்த நாம யாரும் செய்யறதுல, நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரும் பரப்ப மாட்டோம். பட் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் வந்து தேவையற்ற செய்திகளை பரப்ப வேண்டாம்ன்றதுதான் மிகப்பெரிய ஒரு நம்ம சஜஷனா சொல்றோம். ஏன்னா எந்த செய்தியும் நமக்கு ஆத்தன்டிகேட்டா இல்லாத வரைக்கும் அதை போய் பரப்பி தேவையில்லாத மக்களுக்கு பயத்தை உண்டாக்க வேண்டாம் அப்படின்றது ஒரு பக்கம். நிறைய ஃபியர் இருக்கு. இந்த ரியல் ஃபியரை நம்ம சுத்தி இருக்கிற விஷயம் வந்து ஃபியர்ன்றது ஒரு பக்கம் மக்கள் மாட்டிட்டு இருக்காங்க. நம்ம மற்ற மிடில் ஈஸ்ட்ல எல்லா கண்ட்ரிலையும் நம்மளோட மக்கள் மாட்டிட்டு இருக்காங்க. பல டிராவல் பண்ணவங்க ஏர்போர்ட்ல ஹெல்டப் ஆயிருக்காங்க. பல ஃபிளைட்ஸ் கேன்சல் ஆயிருக்குது. பிளான் பண்ணவங்க நிறைய போக வேண்டியவங்க நிறைய இங்கிருந்து போக வேண்டியவங்க அப்படியே ஹெல்டப் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி செய்திகள்ல இருக்கிறப்ப நம்ம எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட கடமையும் இருக்குது. இந்த கடமையில நாம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஒருத்தரோட ஐடியா, என்ன மாதிரி மீம்ஸ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்றத ஒரு இது சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு மீம்ஸ் வந்தது எனக்கு இங்க. நான் அந்த மீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான நல்ல ஒரு செய்தியை சொல்லுச்சு. என்னன்னா, நம்ம $1 பில்லியன் வந்து செலவு பண்ணி வேற்று கிரகத்துல உயிர் இருக்குதான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதே நேரத்துல $1 பில்லியன் செலவு பண்ணி இங்க இருக்கிற உயிரெல்லாம் அழிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மீம் பார்த்தேன். ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. சிந்திக்க வேண்டிய விஷயம் தானே. நம்ம பல உயிர்கள் இருக்குதான்னு இருக்கிற இடம் விட்டுட்டு இல்லாதெல்லாம் ஒரு இடத்துல தேடிட்டு அதே நேரத்துல நாம இங்க இருக்கிற உயிரெல்லாம் அழிச்சிட்டு இருக்கோம். இது எமோஷனலா கனெக்டடா இருந்தாலும் மனுஷன் இப்படிதான் இருப்பான் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். மனுஷன் இப்படிதான் இருப்பான்றது ஒரு உதாரணமா இருந்தாலும் எவ்வளவு பேர் பாதுகாப்பா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம இதை வந்து ஆக்ஷன்ல எடுக்கலாம், எந்த மாதிரி நம்ம சைட்ல ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலா எந்த மாதிரி யோசிக்கலாம், என்ன மாதிரி பேசலாம், இது இப்படிதான் இருக்குமா, வார் இதுதான் இருக்குமா, ஒவ்வொருத்தரோட சிந்தனை பேசுவோம். வாங்க ராமு சார். சுருக்கமா முடிச்சிடுறேன். இது அமீரகத்துல UAE டெக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க. யார் யார் இப்போதைக்கு எந்தெந்த ஹோட்டல்ல இருக்கிறாங்களோ அந்த ஹோட்டல்ல அவங்க தங்கலாம். அந்த ஹோட்டல் அவங்களை எதுவும் சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சிறப்பான செய்தி. எத்தனை நாட்டுல இந்த மாதிரி முடியும் தெரியாது. இந்த நாடு பண்ணியிருக்குதுங்கிறது மிகவும் பாராட்டுக்குரிய செய்தி. ஏன்னா அங்க வந்தவங்க 2 நாள்ல இருப்போம், போயிடுவோம், ஒரு வாரத்துல போவோம்னு வந்தாங்க. இந்த மாதிரி நிகழ்ந்து இருக்குது. அரசாங்கம் சொல்லுது அவங்க அங்கதான் இருப்பாங்க, சாப்பாடு போடு, இடம் கொடு, எல்லாத்தையும் பண்ணுன்னு சொல்லுது. இது வந்து ஒரு மிக மிக பாராட்டுக்குரிய செய்தி. அது பதிவு பண்ணணுங்கிறது ஒண்ணு. 2வது, அமெரிக்கன் பிரசிடென்ட்ங்கிறவரு அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த ஆளு 200 நாட்டுக்கு நான் தான் பிரசிடென்ட்னு நினைக்கிறாரு. அது ஒரு சோகமான செய்தியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஜியோகிராபிக்கலா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அட்லாண்டிக் ஓஷன், அந்த பக்கம் பசிபிக் ஓஷன். அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. UAE அவன் மேல இருக்கிற கனடா அடிக்க போறது கிடையாது, கீழே இருக்கிற மெக்சிகோவும் அடிக்க போறது கிடையாது. சந்தோஷமா இருக்கிறான் அவன். அதனால என்ன ஆகுதுன்னா இந்த பெரும்பாலும் நான் தான் உலகத்துக்கே தாதான்னு ஆரம்பிச்சிடுறாங்க. 19வது ட்ரம்ப் முந்தின நாள் ஒழுங்கா தூங்கினாரா, அவங்க சம்சாரம் காஃபி டின்னர் ஒழுங்கா கொடுத்தாங்களாங்கிறத பொறுத்து மறுநாள் காலையில எந்த ஊர்ல கொண்டு போடுறாங்க அப்படின்னு முடிவாகிற அளவுக்கு வந்துருச்சு. சிங்கிள் இண்டிவிஜுவல் டேக்கிங் டெசிஷன்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இப்ப ஸ்ட்ரெயிட்டாவே இது யூரோப்ல US இருந்ததுன்னா இவன் அடிப்பான் அவன் அடிப்பான், ஏதோ ஒரு லெவல்ல சால்வ் ஆயிரும், ஒரு லெவல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். எங்கேயோ இருந்துவிட்டு இஸ்ரேலை தூண்டி விட்டு இஸ்ரேல்ல இருந்து எல்லாத்தையும் வச்சு திருப்பி அடிக்கிற போது இது கொஞ்சம் முறையற்ற வாராக எனக்கு படுது.
நீ நேர்ல வந்து நில்லு, சண்டை போடு, ஒத்தைக்கு ஒத்த பார்க்கலாம், ரைட்டுன்னு சொல்லலாம். நீ இஸ்ரேல கையில கடன் வாங்கி வச்சுட்டு இஸ்ரேல்ல இருந்து நீ தூக்கி போடுவேன், இஸ்ரேல் இதுக்கு உனக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ண. ஆக்சுவல் வார் இஸ் பிட்வீன் யூஎஸ் அண்ட் ஈரான். இது ரொம்ப தவறான செய்தி. இந்த மாதிரி அணுகுமுறை நல்லா இல்ல. இது அடுத்து வர்ற ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி நம்ம கற்பிக்க கூடாது. யாரோ ஒரு ஆளு தாதா எல்லா பவரும் வச்சிருப்பேன், நான் இன்னொருத்தனை வச்சு உன்னை அடிப்பேன், அந்த ஆளு எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்றது தப்பு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது, ரொம்ப நாளா நடக்குது, 2 பேர் மட்டும் அடிச்சுக்கிறாங்க. இஸ்ரேலும் பாலஸ்தீனும் சண்டை நடக்குது, ரொம்ப நாளா நடக்குது, அப்படியே வச்சிருக்காங்க. லேட்லி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஏதோ ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குது, 2 நாட்டோட வச்சுக்கிறான். இவன் பாட்டுக்கு இஷ்டமா எல்லா இடத்துலயும் போடுறானே. அபுதாபில ஒண்ணு போடு, லெபனான்ல ஒண்ணு போடு, துபாயிலையும் சேர்த்து போடு, குவைத்திலையும் போடு, அப்படின்னு பஹ்ரைன்ல போடுன்னு எல்லா இடத்துலயும் போட்டாதான் அந்த வேர்ல்டு வாரா மாறுது. எங்க உனக்கு ப்ராப்ளமோ அந்த இடம் மட்டும் பாரு, பேசி ஏதாவது ஒண்ணு பண்ணு. எல்லா இடத்துலயும் குண்டை தூக்கி போட்டோம்னா இது இது கிட்டத்தட்ட உலகத்தின் தாதான்னு காமிக்க விரும்புகிறார் அந்த ட்ரம்ப். ஐ எம் நாட் ஹாப்பி. இல்ல சார், இது வந்து ஈரான் தான் மத்த இடத்துல அடிச்சது வந்து ஈரான் தான். ட்ரம்ப் வந்து அடிச்சது வந்து ஈரான் மட்டும் தான் டார்கெட் பண்ணது. மத்த இடத்துல அடிச்சது வந்து ஈரான் வந்து அவங்க யூஎஸ் பேஸ், அவங்க வந்து ஏர் பேஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த சுத்தி இருக்கிற மிடில் ஈஸ்ட்ல டிஸ்டர்ப் பண்ணா. எப்படின்னா ஒரு பில்டிங்ல மிகப்பெரிய ஒரு தாம் நம்ம ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல மட்டும் நம்ம சண்டை போட்டு இடிச்சிட்டு இருந்தோம்னா அடுத்த அபார்ட்மெண்ட்டே நமக்கு சத்தங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அவங்க பாட்டு விதியே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இங்க நடந்தது. ஆனா வந்து இவனுக்கு என்ன டார்கெட் என்னன்னா, யூஎஸ் வேற அங்க இருந்து அடிக்க முடியாது. இங்க வச்சிருந்தா இப்ப இந்த மிசைல் கூட எங்க இருந்து போச்சுன்னா யுஎஸ்ல இருந்து வரல, இவங்க இங்க பக்கத்துல இருந்து டார்கெட் பண்ணி கரெக்டா அடிச்சிருக்காங்களே தவிர அங்க இருந்து எல்லாம் இது வரல. டெக்னாலஜி வந்து நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால மனுஷன் போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ட்ரோன் வச்சு அழகா பிளான் பண்ணி ஜிபிஎஸ் வச்சு மார்க் பண்ணி கிளியரா அடிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. பட் எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒவ்வொருத்தரும் அப்படின்ற மாதிரிதான் இங்க நமக்கு இது. அதான் இப்ப சப்மரைன் வச்சிடறாங்க, மேல சர்ஃபேஸ் கொண்டாந்து பிளேனை கொண்டாந்துடுறா, அதுல இருந்து அடிச்சிடறான். அதனால இப்ப நீங்க நாடு கூட உங்களுக்கு தேவையில்லை. அயத்துல்லா கமானி மட்டும்தான் அண்டர் கிரவுண்ட்ல இருந்தாருன்னு நினைச்சோம். ஆனா நம்ம வந்து இஸ்ரேலோட பிரசிடென்ட்டும் அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்காரு. அப்போ இவங்களை சுத்தி ஒரு அண்டர் கிரவுண்ட் உள்ள வச்சுனே இருக்கிறாங்கன்றது நாம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. அவன் வாங்க வசந்தி மேடம். சாரி சார், கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ஆனா பேசுறது ஓகேயான்னு தெரியல, லேட்டா. ஓகே, அதாவது முதல்ல ஒரு ஹிஸ்டரியை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 1970 இருந்து ஈரான நீ மிசைல் நியூக்ளியர் வெப்பன் பண்ணாத, நீ யுரேனியத்தை வச்சுக்கிட்டு நீ ரோக் ஸ்டேட்டு, உனக்கு வந்து உன் கையில கிடைச்சிருச்சுன்னா யாரை வேணா நீ அடிப்ப, நீ அது பண்ணாதன்னு 1970 ரீகன் கொண்டு வந்தாரு. நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் சைன் பண்ணல. சரி, அதுக்கப்புறம் கிளின்டன் கொண்டு வந்தாரு, அதுக்கப்புறம் ஒபாமா கொண்டு வந்தாரு, அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து இப்ப வந்து எல்லாரும் சொல்லியாச்சு நீ இவ்வளவு யுரேனியம் அவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ எத்தனை தடவை வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு கேட்டப்போவும் அவங்க வந்து ஒரு சைட்டை காமிச்சிட்டு இன்னொரு சைட்டை காமிக்கல. இன்னொரு சைட்ல எல்லாம் போயிட்டே இருக்கு. இவங்க சேட்டலைட்டை பார்த்துட்டாங்க, திருப்பி சொல்லியிருக்காங்க நீ பண்ணாதன்ட்டு. ஏன்னா இப்போ நீங்க நினைக்கலாம், ஏன் யூஎஸ்ஏ மட்டும்தான் தாதாவா, யூஎஸ்ஏ அவன் வச்சுக்கலையான்ட்டு. அவன் 31,000 வச்சிட்டு இருந்த நியூக்ளியர் வெப்பனை இப்போ 700க்கு குறைச்சிட்டான். வச்சுக்கல, அவன் டிஸ்ஆர்மம் பண்ண நான் தான் ரோல் மாடல் அப்படின்ட்டு அவன் குறைச்சிட்டான். அவன் எல்லா கண்ட்ரியும் குறைக்க சொல்றான். நியூக்ளியர் வந்து நல்லது கிடையாது அப்படின்ட்டு அந்த ட்ரீட்டி கொண்டு வர்றாங்க, உலகத்துக்கே நல்லது இல்லைன்ட்டு. இவன் மட்டும் கம்ப்ளையே பண்ணல. சரி, இப்போ இந்த டாக் வந்துட்டு இருக்கு. இந்த டாக்ல, அந்த ஜெனீவா டாக்ல வந்து அவன் வந்து பாதி தான் ஓகேன்னு சொல்றான், பாதி ஓகே சொல்ல. இப்போ இத்தனை அடிச்சிருக்கான்ல, இது எப்படி அவன் கிரியேட் பண்ணான்? வச்சிருக்கான், நிறைய வச்சிருக்கான் உள்ள. ஸோ அதனால தான் அவன் எங்கெங்க அடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ இதுதான் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் இவங்க நினைச்சாங்க. ஆனால் இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அவனை வந்து கார்னர் பண்ணது கரெக்டு தான். ஆனால் கார்னர் பண்ணிட்டு, ஏன்னா அவன் வந்து உலகத்தையே எங்கே வேணா அடிப்பான், அவன் எங்கே வேணா அடிப்பான். ஏன்னா அவன் வந்து கொமேனி வந்து நல்ல லீடர் கிடையாது. அவன் அவ்வளவு ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணியிருக்கிறான். விமன் அவ்வளோ சஃபர் பண்ணியிருக்காங்க அவன் கீழே, அவ்வளோ சஃபரிங், அவ்வளோ எக்ஸிக்யூஷன் ஒன்றும் இல்லாமல்.
ஸோ அதெல்லாம் வந்து டெமோக்ரஸி அதெல்லாம் நம்ம பேசினா கூட இந்த டிஸ்ஆர்மமெண்ட்டுக்கு நீ ட்ரீட்டிக்கு வரவே இல்லை. எல்லா கண்ட்ரியும் வந்துருச்சு, எல்லாம் சைன் பண்ணியிருக்கு, யாரும் இப்போ பண்ணுறது இல்லை. இந்த யுரேனியம் இவன் கையில் கிடச்சிருக்கு, அவன் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் தான் அடிக்கிறான் எல்லாத்தையும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் நம்ம, அது நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் யூஎஸ்க்கு வந்து எல்லாம் யூஎஸ்ஐயே அழிச்சிருவாங்க, யூஎஸ்ஏ ஒன்றும் நடக்காதுன்னு. அவங்கக்கிட்ட இருக்கிற பவர் இன்னும் நமக்கு புரியலை. அவன் ஈரான் இல்லாமல் பண்ணிடுவான், ஈரான் இல்லாமல் பண்ண முடியும் அவனால். ஆனால் அப்படி பண்ண மாட்டான். அவன் வந்து உனக்கு உன்னோட கவர்மெண்ட்டை மாற்றிக்க அப்படிங்கிறான். ஸோ இது சரியா தப்பா, இந்த வார் சரியா தப்பாங்கிறத விட ஏன் நீ கம்ப்ளைண்ட் பண்ணலை? சரி, எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்கல்ல, எல்லாம் ட்ரீட்டி கொண்டு வந்துருக்காங்கல்ல, எல்லாரும் சைன் பண்ணியிருக்காங்கல்ல, நீ ஏன் பண்ணலை? பண்ண வேண்டியது தானே. இப்போ எப்படி எப்படி ஒழிச்சிட்டு இவ்வளோ பண்ணியிருக்க, நீ இவ்வளோ மிசைலை கிரியேட் பண்ணியிருக்க, எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்க, குவைத் அடிக்கிற, டெஹரான இதை கத்தார் அடிக்கிற. எனக்கு என்ன ஒரு நான் 28 கிளம்பி போகணும், அதுக்குள்ளே எனக்கு ஏர்போர்ட்டு திறக்கணும், அப்போதான் நான் ஊருக்கு போய் சேர முடியும். என்னோட இதெல்லாம் பார்த்துட்டு ட்ரம்ப் எனக்கு இன்னும் ஒரு 3 வாரம் 4 வாரம் இருக்க போகுது வாருங்கிறாரு. ஐயோ, அது சரிப்பட்டு வராது, எனக்கு அடுத்த வாரம் முடிஞ்சிடணும்னு பார்க்குறேன் நான். ஸோ இதுல நீங்க சொன்ன மாதிரி மேடம், நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து இவன் ஈரான் கிட்ட இல்ல. இப்போ ஆஸ் பர் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா ரஷ்யால இருக்குது அதிகமா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு, சைனா வச்சிருக்கான், பிரான்ஸ் வச்சிருக்கான், யூகே வச்சிருக்கான், இந்தியா வச்சிருக்கான், இஸ்ரேல் வச்சிருக்கான். அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ரெடி பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அவங்க கிட்ட யுரேனியம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து இருக்கிறதுனால நிறைய இருக்குதுன்றதுனால அவங்க பண்றாங்க. ஆனா இவங்க அலோவ் பண்றது இல்ல. ஏன் என்ன மட்டும் அலோவ் பண்றது இல்லை, நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்களா என்ற கொஸ்டின் வருதான்றது எனக்கு ஒரு டவுட். ஸ்ரீதர் சார், நீங்க உங்களோட வியூ. எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிட்டீங்க. 2-3 பேசிக்கலா வந்து இந்த ஐஏடிஏன்னு கேள்விப்பட்டீங்க, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது வந்து சோ மெனி டெக்கேட்ஸா எல்லா நாடும் சைன் பண்ணியிருக்காங்க, இந்தியாவும் சைன் பண்ணிருக்காங்க, அமெரிக்காவும் சைன் பண்ணியிருக்காங்க, எல்லா நாடும் சைன் பண்ணியிருக்காங்க. என்ன சைன் பண்ணாங்கன்னா, அதாவது ஹியூமன் ரேஸுக்கு எதிராக நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணக்கூடாது, அட்டாம் பாம்பு போடக்கூடாது. ஏன்னா ஹிரோஷிமா நடந்தது இல்லையா, இப்போ ஜப்பான்ல உடஞ்சு அவ்வளவு பார்த்தாச்சு. அதனால அந்த இதை வச்சுதான் they all decided they should all sign and we should not make atom bomb or any other bomb. You can use uranium for domestic purpose, electricity purposes, any fuel, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதை பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனா ஈரான் வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஒத்துக்கல. ஆனா 2 ஸ்டேஜ்ல 2 இதுல வந்து they allowed IATA chairman to team to visit. அப்போ வந்து காமிச்சது வந்து இடம் வந்து சரியா காமிக்கல. சரி, 2-3 இடத்த காமிச்சாங்க, இன்னொரு இடத்த கொண்டு காமிச்சாங்க, சரியா வரல. ஆனா சொன்ன மாதிரி they found out that people uranium is doing, I mean Iran is doing enrichment of uranium. அவங்ககிட்ட தான் அதிக அளவு இருக்கு யுரேனியம், அங்க நிறைய இருக்குது. யுரேனியம் நார்மல் யுரேனியத்துல வந்து பார்த்தோம்னா அது நோ யூஸ், யுரேனியம் 238 மாதிரிலாம் நோ யூஸ். அதை என்ரிச் பண்ணணும், அப்பதான் வந்து அதை வந்து நியூக்ளியர் ஃபியூஷனுக்கெல்லாம் அட்டம் பாம் பண்ண முடியும். அதை வந்து these people are enriching everyday enrich பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சு அப்படின்னோம்னா, இஸ் அ ரூமர், எக்ஸாம் கிடையாது, இந்த இன்ஸ்பெக்ஷன் போறப்ப எல்லோ கேக் அப்படிம்பாங்க, அதை வந்து they went and hide in some other places. இவங்க போய் பார்த்திருக்காங்க, எதுவுமே இல்ல, ட்ரேசஸ் கூட இல்ல. then they said that how it is possible, you have so many equipments, இது இருக்குது, இதெல்லாம் எதுக்கு சென்ட்ரிஃபியூகேஜ் வச்சிருக்கிற, இவ்வளவு வச்சுக்கிட்டு யுரேனியமே என்ரிச்மெண்ட்டே இல்லைன்னு காமிச்சா நம்ப முடியவே இல்லை. அப்பதான் டவுட் வந்து, இது வந்து நடந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், 5-7 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துருச்சு. அப்பதான் ரிப்பீட்டடா கேட்டாங்க, இப்ப இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, இது இல்லாம வந்து சேட்டலைட் மூலம் பார்த்திருக்காங்க, நிறைய இடத்துல வந்து பிளான்ட்ஸ் இருக்குது. இப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? டெஃபினட்டா யுரேனியம் என்ரிச் பண்ணாம இருக்க முடியாது. யுரேனியம் இவ்வளவு பண்றதுக்கு காரணம் என்ன? ஓகே, நாட்டுல வந்து யூ வாண்ட் டொமஸ்டிக் எலக்ட்ரிசிட்டி பண்ணலாம், அதை பண்ணலாம்னு சொல்றீங்க, பட் அதுக்கு இவ்வளவு தேவைப்படாதே, இந்த நாடு இருக்கிற சைஸுக்கு இதை தேவைப்படாத சொல்றதுக்கு இது நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன். அப்பதான் சொன்னாங்க, நீ பண்றப்ப நான் பண்ணக்கூடாது, ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க, தெரியாம விட்டுட்டாங்க. அதுல இருந்து கான்ஃபிடரேஷன் நிறைய வந்துன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பாயிண்ட். 2வது வந்து இந்த டெமோக்ரஸியே அங்க இல்ல, அங்க வந்து இந்த கிளரிக்கல், அவங்க கிளர்க்ஸ் தான் ஆள்றாங்க. அதனால they have a very rules which is not good for ladies and not good for the general thing. இப்போ ரீசெண்டா வந்த ஸ்ட்ரைக்ல கூட they never allowed them to go on peaceful way.
தோ த ஸ்டார்டட் வித் பீஸ்ஃபுல் வே, அப்புறமேல சொல்லிட்டாங்க போ அடிச்சு கொள்றான்ட்டாங்க, அது பாட்டுக்கு ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் ஹோல் திங் காட் டிஸ்பர்ஸ், ஹூ வாண்ட்ஸ் டு கெட் கில்ட், அதனால போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பேசிக்கலி ஆன்டகனைசிங் த வேர்ல்டு. இது யூஎன் வந்து நம்ம யுனைடெட் நேஷன் கவுன்சில் இருக்குது இருந்தா கூட தே ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் சடன் திங். அது ஏதோ ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டூ மச், பட் அவங்க ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? யூஎன்லயும் இவங்க ஈரான் இருக்காங்க, எல்லா நாடும் இருக்குது. ஒய் தே ஆர் நாட் டிபேட்டிங் தேர்? அந்த டிபேட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரசிடென்ட் ஹூ காட் கில்ட் நவ், he was there about few years முன்னாடி, 7 yearsக்கு முன்னாடி he went and addressed the nation that நாங்க வச்சிர யுரேனியம் இருக்குது, என்ரிச் பண்றோம், பட் that is used for only this nuclear fission, nuclear purposes தான். But don't make us to do the spying. You cannot do spying on me, I am not doing any spying on you அப்படி. அது அவங்களோட கீப்பான ஆர்குமெண்ட். பட் அந்த ஆர்குமெண்ட் செல்லாது இல்லையா? when you are hiding something means you are not allowing people to come and see. Even when you allow the people to come and see, you are not showing what exactly it is. So இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இப்போ நிறைய போயிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன். அப்புறமேல இன்னொன்னு என்ன இன்ட்ரெஸ்ட்னா, அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி ஹஸ் காட் இன்ட்ரெஸ்ட். எப்படி நம்ம வெனிசுலா பிரசிடென்ட் வாஸ் கிட்னாப்டு, டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாருங்களா, போயிட்டு இருக்கிற ஆயில் எல்லாம் இப்போ எனக்கு சொந்தன்ட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் 23 million barrels இது வரைக்கும் செல் பண்ணிட்டாங்களாமா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகுன்னா, தே தாட் தட் ஈரான் ஆல்சோ வெரி பொட்டன்ஷியல் பிளேஸ். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஈராக் வார் நடந்தது, 1980 வார் ஆரம்பிச்சது. ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈராக் இஸ் நாட் தட் மச் பவர்ஃபுல், தோ ஈராக் ஆல்சோ ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் ஆயில், ஈரான் ஆல்சோ ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் க்ரூட் ஆயில். பட் ஈராக்கினுடைய வெப்பன் கெப்பாசிட்டி வந்து அவ்வளவு கிடையாது. பட் ஈரான் வாண்ட்ஸ் டு ஓவர் டேக் ஈராக், தே வாண்ட் டு ஜஸ்ட் டேக் இட். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அமெரிக்கா வாஸ் சப்போர்ட்டிங் ஈராக். அப்பயே அவங்க அமெரிக்கா சப்போர்ட்னா ஓகே, அங்க வந்து அமெரிக்கன் கம்பெனி மொபைல் எல்லாம் இருந்தது. ஸோ ஓகே, வி வாண்ட் டு ப்ரொடெக்ட் அவர் ஆயில் கம்பெனிஸ்ன்னு ஈராக்கை சப்போர்ட் பண்ணாங்க அந்த வாருக்கு. பட் அவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னம்னா, கேப்சர் தி ஈராக் அட் த எண்ட். ஏன்னா அவங்களுக்கும் சதாம் ஹுசேனுக்கும் முதல்ல இருந்தே ப்ராப்ளம் அந்த நாட்டுக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா சதாம் ஹுசேன் வந்து he was keeping புஷ்னுடைய ஃபாதர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து கீழே ஃப்ளோர்ல பிரிண்ட் பண்ணி வச்சு பெரிய வச்சுட்டு people should walk on his head அப்படின்ட்டு. அது வந்து it was totally irritated to American citizens. அப்புறம் லாஸ்ட் அந்த புஷ்ஷும் he said that one day I will just take you for a ride அப்படின்னா அதான் பண்ணாரு வச்சுங்க. ஆனா அது பண்றதுக்கு அவரு கொடுத்த காரணம் என்ன அப்படின்னா, ஈராக் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். அது வந்து உலகத்தை கொண்டுறாங்க. கடைசியில ஈராக்க போனாங்க, அவரையும் பிடிச்சாங்க, எக்ஸிக்யூட் பண்ணாங்க. பார்த்தோம்னா ஒரு ராட்டு கூட இல்ல, they could not even find எலி, சுண்டலி கூட கிடைக்கல, ஒண்ணு நார்மல் புல்லட் அதுதான் இருந்தது. அவங்களும் they have just digged into many places to see whether something is hidden. எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா இது இல்ல. ஸோ இட்ஸ் பேசிக்கலி a false propaganda, but the objective was something different. இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா, ஈராக் இஸ் சஃபரிங். ஈராக் வந்து சதாம் ஹுசேன் இருந்தப்ப the economy was too good, அவங்களுடைய கரன்சி வாஸ் குட், எவ்ரிவேர் லைட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வாஸ் தேர், பீப்புள் வேர் ஓகே, எவ்ரிபடி வாஸ் செலிப்ரேட்டிங். அந்த டிக்டேட்டர்ஷிப் தான், மிலிட்டரி ரூல் தான், பட் இருந்தாலும் இட் வாஸ் டூ குட். There were many Indian nurses and our teachers were there in Iraq teaching the universities, no problem. They were self-respected. In fact, Saddam Hussein respect many Indians for that matter. They like Indians so much. இப்போ அதுக்கப்புறம் ஈராக் சதாம் ஹுசேன் போனதுக்கு so many leaders come, now you see so much of corruption, no light, no sanitation, so many problems are there. அது மாதிரி ஈரான்ல என்ன பண்ணாங்க, ஈரான் இருக்குது ஓகே, ஈரான் வந்து another not dictatorship, it is like ஆமா, இது மாதிரி ஒரு ரூல். அதை வந்து டெமோக்ரஸி கொண்டாடுறன்னு நினைக்கிறாங்க. பட் டெமோக்ரஸி கொண்டாடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நேச்சுரலி big countries want to tie up with the Iranian government, Iranian crude. அது யூஸ் பண்ணலான்ட்டு. Basically everybody is after crude. Nobody knows that this crude cannot stay for long. One point in time, crude will also get depleted. Natural energy, natural resources will come into picture. அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. Everybody wants crude and they want to kill others because of crude is available. So இது ஒரு selfish motive of some countries. அதுவும் இருக்குது. It's not that it is not there. ஸோ இதெல்லாம் அட்டாமிக் இதை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பேக்லாஷ் பண்றது வர. மூணாவது வந்து அமெரிக்கா சிட்டிங் எக்ஸ் பிளேஸ் அண்ட் ஈரான் இன் ஒய் பிளேஸ் ஃபார் டிஸ்டன்ஸ். இவங்க கிட்ட வந்து நார்மலா அந்த மாதிரி மிசைல் வந்து அந்த மாதிரி டெக்னாலஜி கிடையாது. ஈவன் யூஎஸ் அனுப்புனா கூட முடியுமானா முடியாது. அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க, நேவல் பேஸ்ல வச்சுக்கிட்டு அந்த ஆப்ரஹாம் லிங்கன்
हम ये स्पेशल वीडियो बना रहे हैं कई सारे ऐसे ट्रेडर्स के लिए வாய்ஸ் பிரேக் ஆகுது. काफी प्रोसेस कर रहे हैं या तो प्रॉफिट भी कर रहे हैं. யாரோட ஏதோ எக்கோ எல்லாம் போயிட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி டெக்னிக் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஈரான் வாண்ட்ஸ் டு ஆன்டகனைஸ் யுஎஸ் டைரக்ட்லி இட் நாட் பாசிபிள். வாட் யூ வில் டு? ஓகே, யூ ஆர் அட்டாக்கிங் த்ரூ அவர் நெய்பரிங் கண்ட்ரீஸ். So let me just hit all your own naval bases in the Middle East. In a way, Iran what is doing also is not correct. He is just antagonizing his own neighbor. இவங்க எல்லாம் நெய்பர் தான் இல்லையா? எல்லாமே முஸ்லிம் கம்யூனிட்டி, எல்லாமே நெய்பர். அவங்க ஈரானிய மோட்டோ வந்து என்னன்னா நேவல் பேஸ அவன் அடிக்கணும்ட்டு. அதே சமயத்துல நேவல் பேஸ் மட்டும் அடிக்க முடியுமா? அது அடிச்சா பக்கத்துல இருக்கிறதெல்லாம் போகும். இப்ப எப்படி துபாயில வந்து டெப்ரிஸ் போய் விழுந்து அது ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் விழுந்திருக்கு. அதே இது பெருசா விழுந்தா என்ன இருக்குன்னு நினைச்சு பாருங்க. உள்ள அது அத்தனை பேர் இருக்காங்க. துபாய் ஏர்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1000 flights every day. It's just going and coming. Billions and billions people are traveling. அவர் நீங்க துபாய் ஏர்போர்ட்ல ஏதாவது உள்ள போட்டிருந்தாங்கன்னா எத்தனை பேர் உயிர் போயிருக்கும் இல்லையா? இன்னசென்ட் கைஸ். அவங்க என்ன பண்ணாங்க? they were just coming from X place to Y and going back. business travelers, ஏகப்பட்ட people இருக்குது. So இதெல்லாம் some of the repercussions if you do this type of tit பண்றப்ப. நீ நேரம் அங்க அடிக்க முடிஞ்சாடி நீயும் ஒரு சர்ஃபேஸ் எடுத்துட்டு ஷிப் எடுத்து போய் பண்றவனா பண்ணலாம். பட் இந்த மாதிரி நெய்பர்ஸே இது பண்றது முடியல. இப்ப அதனாலதான் என்னாச்சுன்னா ஒவ்வொரு நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்கள டிசைட் தட் we need to protect ourselves, let us fight with Iran அப்படி அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வர்றாங்க. Let us take everybody's individual action so that we are protected. Number one. Number two, if necessary, all of us can join and then we'll teach a lesson to Iran. So அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. This is the simple thing. But இதனால என்ன ரெப்பர்கஷன் அப்படின்னம்னா it is affecting the entire world. Number one, crude oil வச்சு தான் நிறைய எல்லா பக்கம் போயிட்டு இருக்குது. என்ன crude oil இல்லாட்டி இப்போ வந்து ஈரான் சொந்தமான ஒரு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெல்மோல்ஸா இது ஒரு பேசேஜ் இருக்குது. எல்லா ஷிப்பும் அது வழியா தான் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற யுஏஇ, ஈராக்கு, ஓமன், ஈராக்கு அங்க இருக்கிற ஆயில் எடுத்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே 1000 ships are crossing. So they will go inside, take the crude oil or take the LPG gas and get out of via Iran. அது வந்து Helmholtz or something அந்த ஸ்ட்ரைட் பேர். ஒரு சின்ன 22 கிலோமீட்டர் 22 மைல்ஸ் இருக்குது. அது வந்து பேசிக்கலி பிலாங்ஸ் டு that comes as jurisdiction of Iran water. இப்போ அவன் என்ன சொல்லிட்டான்னா என்னுடைய ரெவல்யூஷன் கார்ட்ஸ் will put a bomb if any ships crosses. அப்ப உள்ள போன ஷிப் எல்லாம் they cannot come out. They had just stayed there. அங்கிருந்து வர்றதெல்லாம் மெட்டீரியல் எடுத்துட்டு வர்றதெல்லாம் they cannot enter. இப்போ இதனால என்னாச்சுன்னா யூரோப் வந்து இந்தியா, சைனா, யூரோப், ஜப்பான் இவங்கெல்லாம் we all use that particular crude as well as gas. இப்போ இந்தியாவுக்கு நமக்கு அடி வாங்கும், சைனாவுக்கும் they will their அடி வாங்கும். அதே மாதிரி many European countries they need LPG gas which is coming from Gulf. அவங்களுக்கு எல்பிஜி யூரோப்பை பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் their power cost has gone up already 20-30% because they are not getting the enough இது. அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து crude oil வச்சு நிறைய கெமிக்கல்ஸ் பண்ணுவாங்க. அதனுடைய காஸ்ட் இஸ் கோயிங் டு கோ அப். நம்பர் 2. நம்பர் 3, because of instability all the share market, those who invested money in share here எல்லாம் going tumbled, எல்லாமே இதாயிருச்சு. இதாக வச்சுக்கோங்க, people are losing lot of money. Of course if they wait for some time it will come up. That's a different issue. நாலாவது வந்து people are exporting to various countries. அங்க goods எல்லாம் stuck in the ports. goods export பண்றனா they spend money in manufacturing goods, அதுக்கப்புறம் export பண்ணி hoping that the money will come back. So the cycle, the business cycle is just broken. இது வந்து எத்தனை நாள் broke ஆகும்? ஒரு நாளா, 2 நாளா, ஒரு வாரமா, 2 வாரம், God alone knows. So இந்த மாதிரி ஏகப்பட்ட side problems are going to is taking place now. Thank you. ஒன்று சொல்கிறேன் சார். ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது 1980s நான் அப்போ தான் அமெரிக்கா போயிருந்தேன். 1980s வந்து 52 அமெரிக்கன்ஸை வந்து ஹாஸ்டேஜஸாக ஈரான் வந்து கேப்சர் பண்ணி அவங்கள இதில் ஜெயிலில் போட்டாங்க. ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் 2 வருஷம் கழிச்சு தான் அவங்க வெளியில் 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு தான் வெளியில் விட்டாங்க. அது வந்து அது மனசில் எனக்குலாம் அந்த பிக்சர் ஞாபகம் இருக்குது. அந்த ஒருத்தங்க வந்து ரொம்பவே சஃபர் பண்ணதெல்லாம். ஸோ இதெல்லாமே ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இதெல்லாம் வந்து ஆடட், எல்லாமே ஆடை தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை அங்கதான் மேடம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 444 பேரு 52 பீப்புள் 1979 இப்பதான் நான் அதை சொன்னேன்.
ஓகே ஓகே நான் கேட்கல. 1979 என்ன நான் வந்து 82ல போகும்போது அப்போ அங்கெல்லாம் அவங்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அது திருப்பி திருப்பி டிவியில வந்துகிட்டே இருக்கும். அதான் இது வந்து என்ன பிரச்சனைன்னா மேடம், மேஜர் ஏரியா வந்து இஸ்ரேலுக்கு பயம். இவன் எதனா போட்டுற போறான் பெருசா அப்படின்ற பயம் இருக்கு. இஸ்ரேல் டேக்ஸ் த சப்போர்ட் ஆஃப் யூஎஸ். இந்த 2 பேரோட பிரச்சனையில தான் இங்க நிறைய நடக்குது. இப்போ இன்னைக்கு நியூஸ்ல வந்து நெகோசியேஷன் அமெரிக்கா கூப்பிட்டாங்க. நேற்று வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, இஸ்ரேல்ல வரமாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கு நான் வரேன்னா லேட் ஆயிடுச்சுட்டாரு ட்ரம்ப். நான் நெகோசியேஷன் வரேன் அப்படின்னு ஈரான் சொல்லும் போது நீங்க லேட் பண்ணிட்டீங்கன்னு ட்ரம்ப் சொல்றாரு. இப்ப யாரு முடிக்கிறது? இல்ல ஒரு இதுக்கு வந்துருவாங்க. அமெரிக்காலயும் அவரை கொஸ்டின் பண்றாங்க. ஏன்னா அவர் காங்கிரஸ்ட கேட்கல. அவர் தானே அதாவது எந்த டெசிஷனுமே பிரசிடென்ட் தனியா எடுக்க முடியாது. He has to go to the Congress. அது இந்த மாதிரி மேஜர் இதெல்லாம் காங்கிரஸ்ட போய் அவங்க அப்ரூவலோட தான் போகணும். இவர் காங்கிரஸ்ட சொல்லவே இல்லை. சொல்லாம இவர் வந்து ஒரு 4 பேரை அந்த ஹெட்செட்னு ஒருத்தர் இருக்கான், அவனையும் கூப்பிட்டு, அவன் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அவனை கூப்பிட்டு இவங்க 2 பேரும் டிசைட் பண்ணி ஓகேன்ட்டாரு. ஆமா அப்படி. அதனால கேக்குறாங்க அந்த டெமோக்ராட் எல்லாரும் ரொம்பவே மோசமா பேசியிருக்காங்க. எப்படி நீங்க போலாம், எப்படி நீங்க காங்கிரஸ்ட கேட்காம நீங்களே எடுத்தீங்க முடிவை அப்படிலாம் கேக்குறாங்க. அங்கேயும் பிரச்சனை இருக்கு அவருக்கு. ஸோ அதனால வந்துருவாரு. ஏன்னா அவங்க என்னன்னா இப்ப மிட் டேர்ம் எலெக்ஷன் வரப்போகுதுங்க. இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மிட் டேர்ம் எலெக்ஷன்ல தோத்து போயிடுவாருன்னு பயம் வந்து முந்தி சரி பண்ணிடுவாரு. குட். வேற ஏதாச்சும் பேசுறீங்களா? அப்ப நேத்து நியூஸ் வந்து அந்த ஈராக் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, the Iran is planning to kill Trump and so on. See, அது fact. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் தான் சார் மீன்ஸ். இல்ல இது சார் CNN நியூஸ் சார். CNN நியூஸ்ல வந்து அது எப்படி மீம்ஸ் சார்? CNN நியூஸ்ல வந்து எல்லாம் இன்டர்வியூ பண்ணும்போது கேட்கலாம், இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சொல்றாங்க. how far it is true we do not know. அந்த மாதிரி வந்து நியூஸ் CNN நியூஸ்ல வந்து கேட்கலாம். அது அந்த இதுல வந்து சார் அந்த நேரத்துல இந்த மாதிரி நியூஸ் வரும். அதை வந்து சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்து அது எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறது அதெல்லாம் வந்து அவ்வளவு கஷ்டம். அட்டாக் பண்ணுவான், ரியாக்ட் பண்ணுவாங்க. அது இருக்கும். மிடில் ஈஸ்ட்ல வந்து இந்த பிரச்சனை இருக்குதுன்றது, பிரச்சனை பாதிக்கிறது மிடில் ஈஸ்ட் தானே. பீப்புள் நார்மல் பீப்புள் அதிகமா பாதிக்கிறாங்கல்ல, எல்லா மிடில் ஈஸ்ட் அது பாதிக்கிறாங்கல்ல. மேடம் உங்க ஹஸ்பண்டுக்கு எதனா நியூஸ் வருமா? எதுவும் வராதுல்ல இது மாதிரி எதுவும் இன்ஃபர்மேஷன்? அவர் குவைட்டா இருக்காரு. அவரு தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை காமிக்க மாட்டேங்கிறாரு. அதனால இங்க ஒரு அவார்டு, இது சயின்ஸ் அவார்டு செரிமனி இப்போ கூப்பிட்டுருந்தாங்க எங்களை. அது வந்து எல்லாம் அவரை கூப்பிட்டுருந்தாங்க, நான் வரலன்ட்டாரு. கனெக்ஷனே வேணான்ட்டாரு. வரல அப்படின்ட்டாரு. ஏன்னா அங்க போய் அந்த சயின்ஸ் அவார்டு செரிமனில வந்து உங்களை சீஃப் கெஸ்டா போடுறோம், நீங்க வந்து நியூக்ளியர்ல பண்ணிருக்கேன், இல்ல நான் வரலன்ட்டாரு. அவர் ஷீ பிளேஸ் சேஃப். எதுக்கு நம்ம ஏதாவது மாட்டிட்டு நம்ம ஊர் போய் சேரணும்ல. நாராயணன் சார் உண்மைதான் அது. நாராயணன் சார் எதனா பேசுறீங்களா? எல்லாம் நல்ல அற்புதமான இன்ஃபர்மேஷன். ஆனா எனக்கு என்னமோ இது இந்த டெட்லாக் வந்து இந்த தடவை ஏதோ ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா கொமேனி வந்து இல்ல, அதனால ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு ஐ ஹோப். ஆனா அங்க செகண்ட் லீடர் இருக்காங்க சார். they have a serious families, serious family இருக்கு. இல்ல அவங்க எப்படி செயல்பட கொமேனி அளவுக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியல. பண்ணிட்டு இருக்காங்களே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்கல்ல. அது ஒரு டீம் இருக்கு சார். அவங்க இல்ல டீம் சார் இப்ப இறங்கி வந்திருக்காங்கல்ல. இறங்கி வந்திருக்காங்கன்னா இப்போதைக்கு நிறுத்தணும்ல. இப்போதைக்கு நிறுத்தணும். அத இவர் எப்படி ஹேண்டில் பண்றான்னு தெரியல ட்ரம்ப். அந்த இன்னர் சர்க்கிள்ல 50 பேர் கொன்றாங்கன்னு சொன்னாங்களே. ஆமா ஆமா சார். அது பாக்குற போது டெசிஷன் மேக்கிங் ஏரியா முக்கியமான 50 பேர் எடுத்துட்டாங்கன்னா ஒரு நியூ செட் ஆஃப் பீப்புள் தான் வந்தாகணும். இல்ல அந்த ஆபீஸ்ல வந்து அவரோட ஃபேமிலி இருந்திருக்கு. அதான் அவங்க மருமக எல்லாம் பேர குழந்தையும் இருந்திருக்காங்க. அது தவிர அபிஷியல்ஸும் இருந்திருக்காங்க.
அபிஷியல்ஸ் வந்து எல்லாமே டோட்டல் டேமேஜ். ஒருத்தர் கூட வெளியில வர முடியாத மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணி சார் 14,000 டன் இது என்ன உங்களுக்கு கிலோ கணக்குல போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து அவரோட பில்டிங் வந்து நியூக்ளியர் வெப்பனே உள்ள போக முடியாத அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விஷயத்த பிளான் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய பிளான். அது 100 அடிக்கு கீழே இருக்கிற ஒரு விஷயம். இவங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற முஸ்லீம் அந்த இந்த கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இவரும் வந்து அந்த பதுங்கு குழி வச்சிருந்தாரு. நம்ம சதாம் ஹுசேனும் பதுங்கு குழி வச்சிருந்தாரு. இஸ்ரேல்லே பதுங்கு குழி வச்சிருக்காங்க. இவங்களும் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனை என்னன்னா இவங்களால வெளியே ஃப்ரீயா இருக்க முடியலன்றது அந்த மென்டல் ப்ராப்ளம் இருக்குது. இவங்களுக்கு பயம்ன்றது உள்ளுக்குள்ள இருக்குது. சார் ஒரு விஷயம் சார். வாங்க சார், செல்லுகுமார் சார் வாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் இருப்போம். ஸோ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா இந்த மீம்ஸ் எல்லாம் வந்து தப்பா வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேணாம்னு சொல்றோம் சார். அது ரொம்பவே நம்ம எடுக்கிறது ஒரு நல்ல முயற்சி தான். ஆனா நம்ம கவர்மெண்ட்டே வந்து இதை பத்தி எந்த ஒரு விஷயமும் பெருசா பேசவே இல்லையே சார். இல்லை கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க இல்லை இந்த மாதிரி செய்யாதீங்கன்றது அங்கேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனாக்கா டெஃபினட்டா வந்து இந்த விஷயங்களை வந்து தப்பா யாரும் ஸ்ப்ரெட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இல்ல அந்த சார், மாதிரி எதுவுமே வந்த இல்ல மாதிரி இல்ல தெரியலையே சார். கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுது. ஓ இதுக்கு இதுல எதுலயுமே கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுது. ஏன்னா அவங்க இது வந்து இன்டர்னல் அவங்களோட விஷயம் இது. இதுல வந்து நம்ம வந்து நமக்குள்ள பேசிக்கிறது வேற காமன். அது கவர்மெண்ட் வந்து டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டிசிஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது அவங்க சார் அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குதுங்க. அதுதான் இல்ல நம்ம எப்படி ஒரு சோஷியல் இன்ட்ரெஸ்டுக்காக சொல்றோம் இல்ல சார். அந்த மாதிரி இப்போ அங்க இருந்து சப்போஸ் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சரோ இல்ல இல்ல அந்த சார் ஏதோ side ல சொல்ல இருந்து வர ஒரு இன்ஃபர்மேஷன் பட் இட்ஸ் கரெக்டான எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஐ திங்க் எஸ்பெஷலி யூஏஇல தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நோபடி ஷுட் போஸ்ட் எனி வீடியோஸ் ஆர் எனிதிங். நிறைய பேர் வீடியோ எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அது இருந்துட்டு they said that nobody should post any videos of any kind till the problem is solved அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா unnecessary rumor வரும் அப்படின்ட்டு. பட் how far it's current தெரியல. பட் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த மாதிரி we are not doing any posting. சார் எந்த இடத்துல சார்? I think UAE-ல நினைக்கிறேன், துபாய் சைடு இப்போ சார் நம்ம ஆனந்த் மெசேஜ் சொன்னார். நம்ம ஆனந்த் இருக்கார் இல்லையா சவுதியில வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனே எதுவும் பண்ணக்கூடாது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு காலையில ஆனந்த் கிட்ட பேசினப்ப இல்ல சார் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கு, எந்த மெசேஜும் யாரும் எதுவும் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது இல்ல சார். போட்டிருக்காங்க. இப்போ அங்கெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. சோ அந்த மாதிரி இங்க நம்ம கவர்மெண்ட்டும் வந்து ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ், அதாவது ஏன் அங்க சொல்றாங்கன்னா அங்க வந்து இங்க வந்து பிரச்சனை இங்க நடக்கிறது விஷயம் அஃபெக்ட் ஆகாதுன்றது. அங்க வந்து அவங்க ரியல் பிளேஸ்ல இருக்காங்க, வார் பிளேஸ்ல இருக்கிறாங்க, அங்க பண்ணிதான் ஆகணும். இல்ல அங்க பண்ணிதான் ஆகணுன்றது கரெக்ட். பட் ஆனா இங்க இருக்கிறவங்களுடைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து அத நம்ம நாளைக்கு ஒரு மீம் போட்டுருவோம். செல்வகுமார் சார் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் போட்டுருவோம். கட்டாயமா சார். ஏன் நல்லா இருக்குது பிடிக்கல உங்களுக்கு. நம்ம ஊர் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டங்க. இல்ல சார் நான் கண்ட்ரோல் அதுக்கு சொல்லல. இல்ல நமக்கே வந்து இந்த மாதிரி ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இப்போ சார் வந்து இந்த இது சொன்னது ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா இதை வந்து நிறைய வந்து தேவையில்லாத ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்றதான் சொல்லி தான் மீட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ இப்போ நமக்கே வந்து நம்ம குரூப்ல இருக்கிற நமக்கே வந்து இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது ஆஸ் ஏ கவர்மெண்ட் வந்து இதை இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்க ஒரு மெசேஜ் கொடுத்தாங்கன்னாக்கா வேற யாருமே வந்து இதை வந்து ரொம்ப தவறா வந்து இல்ல சார் அது கொடுக்க மாட்டாங்க சார். இட்ஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்ம இதுல சில ரூல்ஸ் எல்லாம் போட முடியாது. அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா மக்களுக்கு அகேன்ஸ்ட் ஆயிடும். அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் தட் சோ ஈஸி. இதெல்லாம் நம்ம செல்ஃப் கண்ட்ரோலா நம்மளே எடுத்துக்கணுமே தவிர இதுக்கெல்லாம் போய் ரூல்ஸ் வந்து அவங்க டைம் செலவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1008 வேற பிரச்சனை இருக்கு. இதுல இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. இதுல இன்வால்வ் ஆகனா வேற டைவர்ட் ஆயிடும். ஓகே ஃப்ரீடம்ஸ் ஃபார் ஸ்பீச், ஃப்ரீடம் ஃபார் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஃப்ரீடம் இருக்கு. அதான we are largest democratic place. அதனால எங்க எது நடந்தாலும் எடுத்து போட்டுருவாங்க. அங்க நம்ம ரிப்போர்ட்டர் அங்க சவுதி அரேபியா போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்து இங்க வந்து போடுவாங்க. அங்க போட முடியாது. பட் they broadcast நம்ம ரிப்போர்ட்டர் வந்து they will go and take whatever is required. They will come and put it in India. Because they will say that in India we are allowed to broadcast what is happening in other countries. அது இருக்குது. Because
by virtue of our constitutions, all the 5 liberties are there, freedom of speech, blah 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 எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதுல வந்து ரிப்போர்ட்டிங் பண்றது ஃப்ரீடம் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே இருக்குது. அதனாலதான் யூடியூப்ல என்ன வேணாலும் போடலாம். யாரும் அஃப்கோர்ஸ் அன்லெஸ் you do a very dangerous statement against the government here in India, then they will say that why you are talking about something bad about வாங்க. அப்ப ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அப்ப எடுப்பாங்க. அப்ப ஆக்ஷன் எடுத்துருவாங்க. கேட்டு இருக்க மாட்டாங்க. இங்க அப்படி போட்டா நியூஸ் கலெக்ட் பண்ண முடியாது. நியூஸ் சேனல்ஸ்க்கு நியூஸ் வேணும். இன்னைக்கு ஃப்ரீயா எல்லா நியூஸ் அப்டேட் பண்றோம்ல, அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அது வந்து நம்ம கண்ட்ரி டெமோக்ராட்டிக் பல விஷயங்கள்ல நம்ம கண்ட்ரி பாராட்டணும், நமக்கு தெரியல. பிசைட்ஸ் தட் ஈரானை சுத்தி இருக்கிற நாடுகள்ல இந்தியர்கள் 1 கோடி பேர் இருக்கிறாங்க. we are concerned. அப்ப மக்கள் பேசத்தான் செய்வாங்க. இன்ஃபர்மேஷன் வேணும்ல சார், நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல. இது மேபி ராங் இன்ஃபர்மேஷன் அடுத்தது, பட் சம் இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும், ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியணும் இல்லையா. அப்போ அதனால இதெல்லாம் வந்து நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. They are showing what is happening, where all our brothers and sisters, they are there. Suppose Indian யாருமே இல்ல அப்படின்னம்னா that's a different issue. Even then, as a press, they will just tell all over the world what is happening. Because that is the duty of the press in India because of democratic value. But in the மிடில் ஈஸ்ட்ல வந்து சொன்ன மாதிரி அத்தனை பேர் லட்சமா இருக்காங்க மக்கள் இல்லைங்களா. ஸோ அதனால அவர் ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்ட்டு அது வந்து they will just put it in fact. இது வந்து நியூஸ் சேனலுக்கு வந்து இட்ஸ் a கேக் பர்னிங் இஷ்யூ சார் இது. அதனால வந்து அவங்க எடுத்து நமக்கு அது, அதனால சோசியல் மீடியாலாம் வந்து நமக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம செல்ஃப் கண்ட்ரோலா நம்ம பேசிக்கிறோம், நம்ம இதெல்லாம் பண்ணாத இருந்தா நல்லது அப்படின்னு. செல்ஃப் டிசிப்ளின், நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோலுக்கு பெரியவங்க பேசினோம்னா சரி ஓகே, 4 பேர் நம்ம பேச்சு கேட்டு ஒரு 4 பேர் பண்ணாத இருப்பாங்க. தேவையில்லாத நம்பிக்கை, அதாவது ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்பாத இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நமக்குள்ள எடுத்துக்கிற விஷயம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஃபேக் நியூஸ் தானே நிறைய சேனல்ஸே கார்ட்ஸ் போடுறது பாத்தீங்கன்னா ஃபேக் நியூஸாவே போடுறாங்களே. அவங்க அதை பத்தி எல்லாம் கேரே நீங்க ஃபேக் நியூஸ்ன்னு சொன்ன உடனே இப்ப எனக்கு என்ன ஞாபகம்னா, நம்ம மீம்ஸ் பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த உடனே பிருந்தா சாரதி சார் என்ன சொன்னாரு, நெகட்டிவ் தானே மீம்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒரு இம்ப்ரெஷன் ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு. மீம்ஸ்னா நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு ராங் இன்ஃபர்மேஷனை நாம கிரியேட் பண்ணி எல்லாரோட மனசுல பதிய வச்சு இதுதான் மீம்ஸ் அப்படின்ற ஒரு பொருளை கொடுத்து வச்சிட்டோம், இதுதான் மீனிங் கொடுத்து வச்சிட்டோம் நம்ம. அப்ப அது பலருக்கு தெரியாது. அப்ப மீம்ஸ் என்ன அப்படின்றது தெரியும் போதுதான் இப்ப 4 பேருக்கு மீம்ஸ்னா நீங்க நினைக்கிறது கிடையாது, இதுதான் மீம்ஸ் அப்படின்னு நம்ம வெளியில சொல்லுவோம். இப்ப கல்யாணி மேடம் ஏதோ வந்திருக்காங்க, என்ன மீம்ஸ்? ஆமா சார். இல்ல மீம்ஸ்னா இப்ப காலையில வந்து ஸ்டீஃபன் சார் கூப்பிட்டுட்டு ஸ்ரீதர் சார வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு கூட நம்ம ஒண்ணு சேர்த்து சொன்னோம்ல, என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு, சார மட்டும் வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி. இதான் மீம்ஸ். இதுதான் இப்ப கொல்வி போட்டாங்கல்ல. இல்ல சார், இப்போ மீம்ஸ் வந்து இதே மீம்ஸ் முதல்ல இருந்தது சார். அப்போ வந்து கார்ட்டூனா இருந்தது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்ட்டூனே வந்து கம்ப்ளீட்டா வந்து அப்பதுல இருந்து வந்ததுதான் சார். இது கார்ட்டூன்ல போட்டதுனாலதான் அது மீம்ஸ்லயே பேர் கொடுத்தாங்க நமக்கு. ஆனா அப்பதுல இருந்து நாங்கெல்லாம் கத்தின்னு இருக்கோம் மீம்ஸ்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். யாருக்கு அதுலயும் வீழ திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் விஷயம். இப்ப நீங்க எலக்ட்ரானிக் மீடியால வருது, அவ்வளவுதான். டாக்டர் ஸ்ரீதரே ரொம்ப படிச்சவரு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், அப்போ நேச்சுரலாவே அவங்க படிக்காதவங்க தானே நம்ம எடுத்துக்கணும். நல்லா படிக்கல சார், ஒண்ணும் படிக்கல, இத்தனோடு நாலேஜ் இருக்குது. இல்ல ஒருத்தர் படிச்சவங்க ஸ்ரீதர் அல்ல. அதாவது என்னன்னா அவங்களே வந்து மாட்டிக்கிட்டு இப்ப அவங்களே வாங்கிக்கிறாங்க. இன்னும் பிரச்சனை இல்ல சார், இன்னும் கொஞ்சம் போடுங்க, எதையும் தாங்கும். வண்டியில ஏறினா நம்மளே பண்ண முடியும். பிருந்தா சார் சார் வாங்க, நீங்க எதனா பேசுங்க. பிருந்தா சார் இது சார் இருக்கீங்களா? பட் ஓவரால் அவர் சத்யநாராயண சொன்ன மாதிரி CNN வந்து மோஸ்ட்லி பேலன்ஸ் வியூ கொடுக்கும். இல்ல பேலன்ஸ் வியூ. யுஎஸ் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லும், சைடு மட்டும் எடுத்துக்கிறேன்னு இல்லாமல் ரொம்ப பேலன்ஸா கொடுக்குற நியூஸ் CNN. ஐ அக்ரி வித் சத்யநாராயணன். அதனாலதான் ட்ரம்ப்புக்கு CNN பிடிக்காது. நிறைய மீட்டிங் சொல்லி இருக்காரு, CNN இருந்துச்சுன்னா you don't give
ஜால்ராக்கே பாக்ஸ் நியூஸ்னு வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து ஒரு ட்ரம்ப் ஒரு டிஃபென்ஸ் பீப்புளா கூப்பிட்டு ஒரு மெடல் செரிமனி நடத்தினாரு 1 hour. ரொம்ப எல்லா பழைய டிஃபென்ஸ் பீப்புளால ஹானர் பண்ணி எஸ் அட்ரஸ் டிஃபென்ஸ் பீப்புள். ஆனா அவங்களுக்கு அந்த காங்கிரஸ் என்னன்னா அவங்க பத்தி டிஸ்கஸ் பண்ணல. டைரக்டா இ கால் தி டிஃபென்ஸ் பீப்புள் அண்ட் இஸ் என்கரேஜிங் தம். அதான் கோவம் வருது. மத்த கட்சிக்காரங்களாம் என்ன ப்ராப்ளம் நாங்க வை இஸ் டைரக்ட்லி காலிங் தெம் அண்ட் இஸ் நாட் டிஸ்கசிங் வித் திஸ் காங்கிரஸ் கூட அப்படின்னு அவங்க வியூ. ஆனா சிஎன் ரொம்ப நல்லா கவர் பண்றாங்க. சிஎன் வந்து எக்ஸலண்ட் இன்டர்வியூ பண்றது எல்லாமே ஃபுல்லாவே வெரி குட் மீடியா. வசதி மேடம் எதனா சொல்லுமா? இல்லைங்க, மத்தவங்க பேசு. ஓகே, வேற யாரெல்லாம் ரெகுலரா வார் நியூஸ் பாக்குறீங்க? நான் பாக்குறேன் சார். நான் சொல்லு. சிஎன்என் தான் முதல்ல கொஞ்சம் பார்த்தேன் சார், யூடியூப்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன் சார். இப்போ வந்து அது என்ன பொடி போட்டேன். நான் அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க முடியல. சக்கரபாணி சார், ட்வின் டவர்ஸ் இடிபட்ட போது சிஎன்என்ல பாலாசான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ஒரு half an hour பிரேக் எடுத்துக்கிட்டு 24 hours she was there. She was the one who gave the best information to the world. எக்ஸலென்ட். இல்ல நம்ம நியூஸ் வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளை சுத்தி என்ன நடக்குது நம்ம நியூஸ் வந்து பார்க்கணும், அட்லீஸ்ட் படிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் நியூஸ் பார்த்தோம்னா கொஞ்சமாச்சும் தெரியும். அந்த ஹாபிட் நமக்கு இருக்கணும்ன்றது ரொம்ப அவசியம். இல்ல இப்போ படிக்கணும்ன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பார்க்கணுன்றது வந்து எல்லாருக்குமே உண்டாயிடுச்சு சார். எல்லாருமே பார்க்குறோம் சார். நியூஸ் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் எனக்கு. சோசியல் மீடியால வர நியூஸ் கிடையாது. இல்ல நியூஸ் சேனல்ஸ்ல வர நியூஸ் சேனல்ஸ்ல வரக்கூடிய நியூஸஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் ஆனா இப்போ இந்த மாதிரியான வார் நியூஸஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி மென்டலா வந்து ரொம்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. நமக்கு வந்து மென்டலா ஸ்ட்ராங் ஆகணும்னா இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். இப்ப அந்த இது வந்து நமக்கு ஈரான் அட்டாக், அங்க 45 பிள்ளைங்க குழந்தை ஸ்கூல் பிள்ளைங்க இறந்துருச்சு. இது இட் இஸ் நியூஸ். அது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. நமக்கு எவ்வளவு அது தவறான ஒரு செயல் தானே. அங்க மாட்டிக்கினாங்க இல்ல பிள்ளைங்க, குழந்தைங்க என்ன பண்ணு பாவம் பண்ணுச்சு. இல்ல இப்போ நம்ம அமுதாமா சொன்னா பாருங்க, இந்த சாந்தம் கிட்ட கிராஸ் ஆகும்போது ஒரு கல்லு வச்சு ஒரு சிலை இருக்குது, அதை பார்க்கும்பொழுதே எனக்கே ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சில நியூஸஸ் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மென்டலா வந்து டிசப்பாயிண்டட் ஆகுதான் சார் செய்யுது. சார் இன்னைக்கு இதுக்கே சொல்றேன், ஈராக் வார்ல காமிச்சாங்க பாத்தீங்களா இந்த ஸ்கெலிட்டன்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பார்த்தப்போ எவ்வளவு இதா கஷ்டமா இருக்கும். அந்த சதாம் ஹுசேன் பீரியட்ல என்ன நடந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா பாடிஸ் காட்டு அந்த ஸ்கல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இல்ல அதெல்லாம் நீங்க அதெல்லாம் மைண்ட் வந்து யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங் டு ஃபேஸ் ஆல் தோஸ் திங்ஸ். அது ஒரு வேணும். அது காமிச்சாங்கன்னா நடக்குது. நம்ம வந்து என்னன்னா வி ஹேவ் டு டெவலப் சர்டன் திங்ஸ். வேர்ல்டுல எல்லாம் இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்பதான் உங்களை நீங்க பாத்துக்கலாம். லைவ் போடுறான். உக்ரைன் வார் நடந்தப்ப கூட நம்ம வந்து பார்த்திருக்கோம். உக்ரைன் வார் நடந்தப்ப அங்க எப்படி எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணாங்க, என்னெல்லாம் நடந்ததுன்றது பல விஷயங்கள் நியூஸ்ல வந்தது. நம்ம அப்பெல்லாம் பேசல. சரி அட்லீஸ்ட் இப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், இதை போட்டேன். இல்ல சார் மைக் ஆன் பண்ணுங்க சார். யாரு? ராமு சார். உக்ரைன் வார்ல ப்ராப்ளம் என்னன்னா ரஷ்யாக்காரன் அடிக்கிறான், அமெரிக்காக்காரன் சப்போர்ட் பண்றான். நீ அடிச்சா நீ சப்போர்ட் பண்ண, நீ அடிச்சா நீ சப்போர்ட் பண்ண, ரெண்டு பேரும் சேர்ந்து. சார் இதுல எல்லாமே வந்து க்ரூட் ஆயில். அவங்க வந்து மெயினா வந்து லைக் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி இப்ப என்ன பண்றாங்க, அவங்களுடைய வெப்பன்ஸை வச்சு என்ன அங்க இருக்கு ரிசோர்சஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ், இதை வந்து ஒரு நிறைய வந்து சொசைட்டி பண்ண அப்படிலாம் இல்லை. இட்ஸ் அ வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் செல்ஃப் அந்த கண்ட்ரிக்கு எக்கானமி. சரி ஏன் வந்து ஆயில்ல அதான் இன்னைக்குள்ள $1 பில்லியன் ஏர்ன் பண்றது அந்த கான்செப்ட்ல தான் பண்றாங்க. சரி வார் எதுக்கு வரேன்னா பவர் எதுக்குன்னா அவன்கிட்ட பவர் இருக்கு, நம்ம பிடிக்க எடுத்துடணும். அப்போ நம்ம ஃப்ரீயா வந்து ட்ரேட் பண்ணலாம். சரி தட் இஸ் தி வெரி எய்ம். அதான் நம்ம என்ன பெரிய ஈரானுக்கு அப்படி இல்லை. இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா நேத்திக்கு வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. எல்லாமே
பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஆமா ரொம்ப டவுன் வெரி வெரி பயங்கரமா டவுன். இப்போ இங்க உள்ள எல்லாருக்கும் வந்து மனசு கஷ்டம் என்னன்னாக்கா, முக்கியமா மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுதுன்னு தான் ரொம்ப பெரிய கவலையா இருக்கு. உங்களுக்கு இல்ல சார், உலகம் பூரா இந்த பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனை. வார் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட்ல ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிடும், உங்களுக்கு பிரச்சனை வந்துரும். இல்ல சார், பிரைசஸ் அதனால இங்க ஒண்ணும் ஆக போறது கிடையாது சார். ஆனா கூட வந்து ஒரு சென்டிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து ரொம்பவே டவுன் பண்ணி விட்டுருது. இல்ல நம்ம அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இங்க ஒண்ணும் ஆக போறது இல்ல, அதாவது எங்கேயோ நடக்குது, நமக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லன்ட்டு. ஆனா நமக்குதான் இங்க பிரச்சனையே வருது. ஃபியர், அதாவது ஜியாகிரபிக்கலா ஏதோ ஒரு இடத்துல நடக்குது, ஃபியர் வந்து டிஜிட்டலா இதுவாகுது. ஆனா பிசிக்கலா இங்க என்ன நடக்குதுன்னா, பிசிக்கலா இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்துரும். இப்போ எங்கேயோ நடக்குது, நம்ம எதுக்கு ஃபிளைட்டை டிராவ் பண்றோம் அனுப்புவானான்னு நினைக்கிறேன். எந்த ஃபிளைட் எல்லா இதுலயும் ஏர்போர்ட்லயும் ஃபிளைட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக நம்ம போக முடியாது இல்ல, டிராவல் பண்ண முடியாது இல்ல, பல விஷயங்கள் இருக்குல்ல. அப்ப அஃபெக்ட் ஆகுது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அஃபெக்ட் ஆகுது இல்ல. அப்ப ஃபிளைட் நின்னுச்சுன்னா உங்களுக்கு பிசினஸ் போகுது இல்ல, பிசினஸ் நிறைய போகுது இல்ல. ஆயில் பிரைஸ் சின்ன பிசினஸ் கேட்டு போயிடுது இல்ல, பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா இதுவாகுதுல. நேத்திக்கு மட்டுமே இண்டிகோவுடைய ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4% 5% டவுன் ஆயிடுச்சு. ஆமா, ஏன்னா ஃபிளைட் மூவ்மெண்ட் இல்லைன்னு. அதே போல இன்னொரு ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து மேக் ஈஸி ஏதோ ஒரு ஸ்டாக்கு. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 7% வந்து டவுன் ஆயிடுச்சு. நேத்து வந்து எல்லாமே ரெட், எல்லா ஸ்டாக்கும் ரெட் தான் நேத்து, எல்லாம் மேஜர் ரெட். சில ரொம்ப ரொம்ப மேஜர் ரெட். நேத்து வந்து நிறைய ரெட். அதனால நேத்து வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் எப்பவுமே மியூச்சுவல் ஃபண்ட் சரி, ஸ்டாக்லயும் சரி, when there is a dip you must invest more. ஆமா, invest more so that when it up then you will get neutralize ஆகும். பணம் எங்கெல்லாம் கோடி கணக்குல இருக்குதோ அங்கெல்லாம் முட்டாள்தனமான நம்பிக்கைகள் ஏராளம் இருக்கும். சம்பந்தமே இல்லாம விழும். அது சினிமா இண்டஸ்ட்ரினாலும் சரி, உங்க ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரினாலும் சரி, பணம் கோடி கணக்குல இருக்குதுன்னா மிக மிக ஒரு லோயஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங் பேட்டர்ன் இருக்கும். எதுக்கு மாத்துறான்னு தெரியாது, ஏன் விழுதுன்னு தெரியாது, எல்லாம் விழுவாங்க. பேசல, மாலதி மேடம் பேசல, மேடம் பேசல, அப்புறமா வசந்தி மேடம் உங்க மாதிரி தான் எனக்கு இந்த வார்னால ஒரு பர்சனல் இது என்னன்னா, we have planned myself, my wife and then my children, my daughters, அவங்கெல்லாம் நாங்களாம் பிளான் பண்ணி we plan to go on end of April, 24th April. ஆனா விசாலாம் வாங்கிட்டாங்க பசங்க. ஆனா சண்டேல பாப்போம், ஏன்னா பயமா இருக்கு. இப்போ புக் பண்ணல, டிக்கெட் ஒன்றும் புக் பண்ணல. யூஎஸ் போறதுக்கு தானே சார்? ஆமா ஆமா. அதுக்கு முன்னாடி வசந்தி மேடம் போய் ஆகணும். 28th நான் போணும். இல்ல அதுதான் கேக்குறேன் மேடம், எப்படி தீராரோ இன்னும் புக் பண்ணல. சரியாயிடும் சார், அதெல்லாம் இன்னும் மேக்ஸிமம் 1 or 2 days. லதா டீச்சர் கூட போறாங்கப்பா. 16ஆம் தேதி போனா லதா டீச்சர் அதுக்கு முந்தி போறாங்க. அவங்க எல்லாம் எப்படி போறாங்கன்னு பாத்துக்கலாம், அப்புறம் இல்ல ஃளைட் வேற ரூட்ல விட்டுருவான்னு நினைக்கிறேன். இல்ல சார், எல்லாமே ஒரு ஃளைட் தான் சார் இப்ப போயிட்டு இருக்கு. என்னோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தங்க வந்திருக்காங்க அங்க இருந்து, அவங்க அப்பா கம்சர்லன்ட்டு. அவங்க உடனே திரும்பி போனோம். ஒரு ஃளைட்டுமே இல்ல, கேத்தே பசிபிக்ங்கிற ஃளைட் மட்டும் தான் போதா? ஓ ரைட், ஓகே. மத்த ஒரு ஃளைட்டும் போல, அதுல தான் போறாங்க அவங்க. இல்ல நமக்கு சைக்கலாஜில ஒரு பயம் வரும்ல. சரி, இத போகும்போது என்ன நடக்கும் தெரியாது. இந்த வார்ல வரும்போது we never expect from Gulf countries. ஏதோ வந்து ஈரான், ஈராக்கு இல்ல இவன் வந்து பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சேஃபா இருந்தாலும் அவங்க ஓபன் பண்ணுவாங்க. ஏர் ஸ்பேஸ் வந்து சேஃபா இருந்தாலும் சில சமயம் வந்து இட் டேக் a different route. For example, Malaysian Airlines போச்சு, பேசேஜ் இஸ் வெரி சேஃப் தான் அவங்க போற பேசேஜ். ஆனா ஒரு ரஷ்யா யுக்ரைன் வார்ல வந்து என்னாச்சுன்னா, அந்த ரிமோட்ல வந்து மலேசியா வாஸ் கோயிங் டு ஹிட் பை மிசைல். அதெல்லாம் 250 பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஸ்பாட்லயே கிராஷ் சொல்ல முடியாது. we cannot predict. But yes, இந்த மாதிரி இப்ப கேத்தே பசிபிக்னா ரூட் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். இஸ் கோயிங் டு ஹாங்காங் வழியா போறதுனால இது நத்திங் டு டு வித் மிடில் ஈஸ்ட். அதெல்லாம் ஓகே தான், மத்ததெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அல்லது யூரோப் போய் போகலாம். இப்ப யூரோப்ல கூட இன்னைக்கு வந்து யூகேல வந்து ஒரு பாம்பு இத போட்டிருக்காங்கல்ல, மிசைல் போட்டிருக்காங்க. ஆமா, யூகேல. அதனால அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம். ஆமா, யூகேவும் இப்போ one attack. இப்ப இது மிஸ்டர் கணேசனுக்கு தான் இப்ப வந்து இப்ப என்ன இதுல என்ன பொதுவா முடிவு என்னவா சொல்றீங்க? இப்ப இது சார் பேசிட்டு என்ன பண்ண முடியும்? சார் வாங்க
இல்ல மிஸ்டர் கணேசன் வந்து சொன்னார் இல்லையா அந்த மாதிரி ஈரானை வந்து ரொம்ப டார்கெட் பண்றாங்கன்ட்டு. ஒரு கண்ட்ரி வந்து ஃப்ளரிஷா இருக்கணும் அப்படின்னம்னா மக்கள் ஷுட் பி ஹாப்பி. அதுதான் ஃபண்டமெண்டல் இது இல்லைங்களா? அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா இப்ப ரீசெண்டா நடந்த ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி இருந்த ப்ரொட்டஸ்ட்ல எதனால அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்கனாமி இஸ் கெட்டிங் டெட்ரியேட்டட் ஈரான்ல. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹஸ் கான் சோ ஹை அண்ட் ரேம்பண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். மூணாவது வந்து பொல்யூஷன் அன்பேரபிள். டெஹ்ரான்ல எல்லாம் அன்பேரபிளா இருந்தது. இதெல்லாம் தான் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னம்னா அதை எடுக்கல. ஸோ இப்போ வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி குட், வெதர் இட் குட் பி டெமோக்ரஸி ஆர் டிக்டேட்டர் எல்லாமே இருந்தா கூட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வெரி குட் இருக்கணும்னா பீப்புள் ஷுட் பி ஹாப்பி. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா தேர் இஸ் நோ ப்ராப்ளம். பட் அந்த மாதிரி நடக்காதப்ப தான் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ரிவோல்ட் நடக்கும். அது ரிவோல்ட் நடக்கிறப்ப பீப்புள் வில் அதர் கண்ட்ரிஸ் வில் ட்ரை டு டேக் அன்டியூ அட்வான்டேஜ். ஓகே இது மாதிரி ரிவோல்ட் நடக்குது, அங்க ஆயில் இருக்குது, நம்மள ஏதாவது கை வைக்கலாம், ஃபைண்ட் அவுட் தி ரீசன்ஸ். இதுதான் எக்ஸாக்டா நடந்துகிட்டு இருக்குது பேசிக்கலி. இது மிஸ்டர் கணேசனுக்கோசரம் சொன்னது நான். வாங்க வினோதன் சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க வராது, அது கரெக்ட் சார். ஆனா இந்த இந்த ஹிஸ்டரியில எடுத்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்டா அந்த 20-30 இயர்ஸ்ல எல்லா இடத்துலயும் யுஎஸ்ஏ ஏதோ ஒரு இடத்துல வர யுக்ரைன் வார்ல அவங்களுக்கு மிலிட்டரி இது சப்ளை பண்ணாங்க. நான் வந்து ஜென்ரலா சைக்காலஜி ஆஃப் வார் தான் சொல்றேன். என்னன்னா எல்லா இடத்துலயும் அங்கங்க சண்டைக்கு எல்லாமே காரணம் வந்து யுஎஸ். என்னன்னாக்கா அங்க தப்பு நடக்குது. There are two ways of looking at it. ஒன்னு வந்து நீங்க சொன்னது இது. ரெண்டாவது வந்து சப்போஸ் ஈரான் சுப்ரீமிஸ் ரொம்ப அருமையா இருந்ததுன்னா nobody will go to Iran. Nobody will go and disturb Iranian government. ஏன்னா நல்ல சுப்ரீமிசி இருந்தா அது வந்து இட்ஸ் நாட் a democratic இல்லாட்டி கூட கிளக்ஸ் தான் ரன் பண்ணா இருந்தாலுமே system is good and people are very happy. As long as the people are happy, nobody will come and interfere. அது ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். எப்போ வந்து இன்டர்ஃபியர் பண்ணுவாங்கன்னா நீ சொன்ன மாதிரி அன்டியூ அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கோசரம் ஓகே when the stability itself is gone down and people are against the governmentனா ஓகே நம்மளுக்கு டேப் பண்ணலாம் அப்படிம்பாங்க. அதுதான் அது தட் இஸ் கரெக்ட். இது ஆக்சுவலா ஒவ்வொரு நாட்டுக்கும் சொவர்ஜினிட்டி ஒன்று இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நாடும் அவங்க they should run on their own. அதுதான் யூஎன் சார்ட்டரே சொல்லுது. யாரும் மற்ற நாட்டுல தலையிடக்கூடாதுங்க. நம்ம இந்தியாவில வந்து அப்படி நடக்கும். நம்ம என்ன சொல்றோம், யுக்ரைன் சரி ரஷ்யா சரி we need peace. why you are fighting? we are not supporting anybody. ஏன்னா அது நம்மளுடைய கல்ச்சர், அது பீஸ் தான் வேணும்ட்டு. அதுதான் யூஎன் சார்ட்டரும் சொல்லுது. ஸோ பட் என்ன பண்ற சில பேர்லாம் ரொம்ப டாப் ஆஃப் த வேர்ல்ட் இருக்கிறனால அவங்க வந்து they can take decision. ஈவன் சதாம் ஹுசேன் அடிச்சாரு சார். சதாம் ஹுசேன் அடிச்சாங்கல்ல, அது ரைட்டா? இல்ல இல்ல அது தப்புதான். ஏன்னா சதாம் ஹுசேன் அடிச்ச வந்து due to some reasons ultimately they said that they have weapons of mass destruction இருக்குன்னு சொன்னாங்க. அடிச்சு முடிச்சு உள்ள போய் பார்த்தோம்னா they cannot even see what எல்லா ஒரு எலியோட கிடைக்கல. இல்ல எல்லா ஒரு அட்டாக்குக்கும் ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ரீசன் பாகிஸ்தான் நம்ம அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து யுஎஸ்ஏ கொடுத்தான். என்னதம்மா, ஐ வில் ஸ்டாண்ட் வித் இந்தியா அப்படின்னு கொடுத்தாங்க. கரெக்டுங்களா? ஒரு 3 நாள் பத்தி சைலண்ட் ஆயிட்டான் அப்படியே. இல்ல இது வந்து அது வேற பாலிடிக்ஸ், நம்ம பேசுவோம் பிறகு. சார் வாங்க ஒரு வார்த்தைகள் பேசுங்க. உங்களை முதல்ல கூப்பிட்டேன். கொஞ்சம் சவுண்ட் இன்டர்நெட் கம்மியா கிராக் ஆகுது சார். கிராக் ஆகுது. இந்த சப்ஜெக்ட்ல நான் வந்து ஒரு சரிங்க. உங்க சவுண்டும் சரியா கேட்கல. சரி ஓகே பரவாயில்ல சார். வாங்க சார் வினோதன் சார் வாங்க சொல்லுங்க. நீங்க எதை கேட்டீங்க? இல்ல நான் கேட்டது இந்த ஷா பீரியட்ல அது ஈரான் ஒரு எல்லா மேற்கத்திய நாடுகள் மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த இஸ்லாமிய ரூல் வந்த போதுதான் எல்லாமே மாறிச்சு. அது ஒரு நினைவு வந்தது, அத கேட்டேன். அந்த அவர் இருக்க பீரியட் வரைக்கும் அந்த இளவரசர் அவங்கெல்லாம் அந்த அரசர் இருக்க பீரியட்ல ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு நினைவு இருக்கு. ஈரானுடைய இந்த பகுதியில இருந்து வேலைக்கு போனவங்க எல்லாம் இருந்தாங்க. இப்ப துபாயில இருக்க நம்ம ஆட்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, விழுகுதுங்கிறாங்க.
நான் கேக்குறது இந்த இதுல ஒண்ணு யானை மேல் துஞ்சிய சோழல்லாம் வருது. அதனால அந்த காலத்துல முன்னாடியும் போயிருக்காங்க, மன்னர்கள் போகாம இல்ல. குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவடவன் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒன்று இருக்கு. அது சும்மா போற போக்குல சொல்றேன். இப்ப நீங்க இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்றதுனால பண்ணி என்ன ஒரு இது ஆகும்னு நினைக்கிறீங்க பொதுவா? அது என்ன ஆகும்னு சார் நீங்க சொல்ற நினைக்கிறீங்க? கேட்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் சார். நம்ம எல்லாம் எப்போ யூஎஸ் கவுன்சில் மெம்பர் ஆகுறோமோ அப்போ முடிவு எடுத்துக்கலாம் சார். எப்ப எப்படி யுனைடெட் நேஷன் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதுல நம்ம மெம்பர் ஆயிட்டு நீங்க என்ன போர்சி பண்றீங்கன்னு தான் சொல்றேன். நீங்க இவ்வளவு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பார்வை உள்ளவங்க, இதெல்லாம் பாக்குறவங்க, உங்களுடைய அபிப்பிராயத்துல இதனுடைய இது நீங்க இது என்ன யூஎன்லயே ஒண்ணு அது பல்லில்லாத ஒரு இது, அது என்ன அது யூஎன் என்ன ஆக போகுது, அது ஒண்ணு இல்ல. இவ்வளவு உங்களுடைய இந்த இது கணிப்புல என்னன்னு கேக்குறேன். அது தவறா போகலாம், ரைட்டா வரலாம். இவ்வளவு அனுபவமா இவ்வளவு இப்படி பேசுறவங்க இதனுடைய முடிவு என்னவா என்ன எப்படி போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். இருங்க சார், ராமு சார் பதில் சொன்ன பிறகு பேசுவோம். ராமு சார் வாங்க. பதில்ல ஜொனாதன் பிளாக்னு ஒரு ஆத்தர், நான் புக் படிச்சு 40-50 வருஷம் ஆகுது. ஆயில் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, நாவல், ஒரு 400 பக்கம் நாவல்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்பர் 3 இவங்க, 1 and 2 வேற கம்பெனி, நம்பர் 3 இவங்க. நைட்டு 10 மணி போலயோ என்னோ இவங்க ஆயில் வெல்லுல ஒரு பாம்பு போட்டுருவானுங்க. இப்போ 10 மணி 12 மணிக்கு நியூஸ் பேப்பருக்கு மெசேஜ் போயிடும். நான் சொல்றேன் 40 வருஷத்துக்கு முன்னால நியூஸ் பேப்பர்ல தான் காலையில 6 மணிக்கு மெசேஜ் போய் சேரும். இவன் மெசேஜ் கிடைக்கும் 10 மணிக்கு நம்ம ஆயில் வெல்ல பாம்பு போட்டாங்க. யாரு போட்டிருப்பாங்க தெரியாது. 1 போட்டிருக்கலாம், நம்பர் 1 இருக்கிறானே, இல்ல நம்பர் 2 போட்டிருக்கலாம்னு. இவன் சொல்லுவான், சேஃபர் சைடு 2 பேர் மேலேயும் 1 போட்டு 1 ஹவர்ல காலைல பேப்பர்ல வர்றப்போ 3 பேர்லயும் குண்டு போட்டாங்கன்னு இருக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். இப்போ விட்டோம்னா நம்ம மேல குண்டு போட்டான்னு தெரிஞ்சா நம்ம வீக் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதனால நீ என்ன பண்ணுவியா, அது 2லயும் 1 போட்டுரு அப்படின்னுவான். போட்டுருவாங்க 11 மணிக்கு 12 மணிக்கு நியூஸ் எடுக்கிற போது 3 ஆயில் வெல்லையும் பாம்பு விழுந்தது அப்படின்னு நியூஸ் வரும். சில நேரங்களில் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் ரைட்டா ராங் தெரியாது. ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடு, மக்களுக்கு கொடுக்குற போது யூனிஃபார்மா போட்டோம், 1 2 3 3 பேரையும் பாம்பு போட்டாங்க அப்படின்னு போட்டோம்னு. ஸோ நீங்க எப்படி டிஸ்டார்ட் பண்ண விரும்புறீங்க, எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தெரியணும். அந்த மாதிரி பாக்குற போது இப்ப பல கண்ட்ரிலையும் தூக்கி போடு, எல்லாத்துலயும் ஒரு பாம்பு போட்டுரு. இவன் போட்டானா அவன் போட்டானா ஏன் போட்டான்னு தெரியாது, எல்லாத்துலயும் போட்டு ஒரு 10 கண்ட்ரில மொத்தமா தலையை பிடிச்சிக்கலாம் வா. நாம வினோதிதன் சார் சொன்னது ஒரு பக்கம், வினோதிதன் சார் கேட்ட கேள்விக்கு நம்ம இங்க என்ன பேசணும் அப்படின்னு முழு டிஸ்கஷனை கவனிச்சிங்கன்னா நாம என்ன பேசணும்னா, இந்த பொசிஷன் நடந்திருக்கு. இன்டர்நெட் உலகத்துல மீம்ஸ்ன்றது நம்ம தகவல்களை தேவையற்ற தகவல்களை நம்ம தெரியாத பரிமாறிக்கிறோம். அந்த மாதிரி தேவையற்ற தகவல்களை அட்லீஸ்ட் நம்ம குழுல இருக்கிறவங்க எல்லாம் தேவையில்லாம பரிமாறுறத தவிர்க்கணும்ன்ற ஒரு செய்தியை தான் இங்க கொடுக்கப்பட்டது. அந்த செய்தியை நீங்க உள்வாங்கினீங்களா தெரியல, கவனிச்சீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க கேட்டதுனால இதை மறுபடியும் சொல்ல வேண்டியதா இருக்கு. திங்கிங் அலவுட்னு ஒரு பெரிய மேஜர் இன்டர்நேஷனல் ப்ராப்ளம்னா we need to discuss தான். இது ஜஸ்ட் ஃபார் டிஸ்கஷன் தான். இப்ப எல்லாருமே சீனியர்ஸ், எல்லாருக்குமே ஒரு நம்மளோட அந்த பார்வை பாக்குறோம். ஒரு வார் நடக்குது. நீங்க முதல்ல சொல்றதை கேட்டேன். இங்க இருக்கிற யாருமே நம்ம இப்படி எல்லாம் பகிர்ந்துட மாட்டோம். ஒரு இது இல்லாத தேவையில்லாதெல்லாம் அப்படி பகிர்ந்துட மாட்டோம். நமக்கு எல்லாருக்குமே அதுல ஒரு விழிப்புணர்வு உண்டு. பொதுவா கேக்குறேன், இப்ப இந்த ஒரு இஷ்யூவை பத்தி பேசுறோம். இதனுடைய ஒரு லாஜிக்கல் எண்ட் என்ன வர முடியும், எவ்வளவு காலம் போக முடியும் அப்படிங்கறது மாதிரி கேக்குறேன். ஆனா அது ப்ரெடிக்ட் பண்ணறது இப்ப நம்ம பேசுறது ஒரு 2-3 நாள்ல முடிஞ்சிடணும் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். முடிக்கணும் அதுதான் அப்படி இருந்தா நல்லது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்லியிருக்காரு, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க யுஎஸ், ஈரான் நான் வர முடியாது அப்படின்ட்டாங்க. இப்ப கடைசியா இவங்க சரி நாங்க வரோம் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சொன்னாங்க. புஷ் என்ன சொல்லிட்டாரு, இது நம்ம ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் முடியாது உங்களுக்கு அப்படின்ட்டாரு. இது நாளைக்கு வேற மாறும், காலையில வேற மாறும். இப்ப வசந்தி மேடம் சொன்னாங்க, இதுல யுஎஸ் காங்கிரஸ் மிகப்பெரிய அகெயின்ஸ்டா இருக்குது,
அப்ப அவங்க எல்லாம் கேள்வி கேட்கும் போது அந்த கேள்வி வரும்போது இவரோட தாட்ஸ் மாறும். வேற வழி இல்லாத பிரச்சனைகள் வந்து சரி சீக்கிரம் முடிக்கணும்ன்றது தோணும். அதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. வாங்க சார். லோக்கல் பாலிடிக்ஸ் நீங்க சொன்னதே அடிவற்றி வர்றதுனால சொல்றேன். சரியா? இங்க காங்கிரஸ் டிஎம்கே டாக் வச்சிருக்காங்க. ஒரு டீம்னு ஒரு பொட்டு சோடங்கறன்னாங்க. அந்த பக்கமா ஒரு ஆளு ஆல் இண்டியா செக்ரட்டரின்னாங்க. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. டிஎம்கே இன்னைக்கு டெட்லைன்னு சொல்லிட்டான். என்ன பண்ணுன? பி சிதம்பரம் ஒரு ஆளை கொண்டாந்து விடுன்னு. அதுக்காக இவ்வளவு நேரம் இத்தனை பேரை வச்சு முதல்லயே சிதம்பரத்தை கொண்டாந்து விட்டுருக்கலாம். அமைக்க முடிச்சிருப்போம்ல. இல்ல அது என்ன, அது வேற, அது தனியா பேசு. புதுசா ஒரு ஆளை கொண்டாந்து விட சால்வ் பண்ணிடலாம். இல்ல அது ஒழுங்கா அவங்க வந்து கேட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. இவங்க கொஞ்சம் த்ரெட் வேற பண்ணாங்க, வேற மாதிரி ஒரு த்ரெட் பண்ணாங்க. அங்கதான் கோவம் வந்தது. நீங்க ஒரு பண்ணாதவங்க நீ இதெல்லாம் பேசக்கூடாது, கோவம் வந்தது காரணம் அதுதான். அது அது முடிச்சிருப்பாங்க. முடிச்சுக்கலாமா? ஐ திங்க் ஆயிடுச்சு. நம்ம ஒரு நல்ல டிஸ்கஷனுக்காக தான் இது. ஸ்ரீதர் சார் எதாவது சொல்லணுமா? ரைட், ஓகே, முடிச்சுக்கலாமா சார்? ராம சார் முடிச்சுக்கலாம். அது முடிச்சுட்டு ஆஃப் த ரெக்கார்ட் வேற பேசுவோம். ஆமா, ஆஃப் த ரெக்கார்ட் ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க, வேற யாரும் அது சொல்ல வந்தாங்க? சிவகுமார் சார் இறங்கி வந்து அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. நான் அதான் அந்த அவர் போஸ் சொல்லுங்க சார், சொல்லுங்க. உங்க வாய்ஸ் இப்ப கேக்குது நல்லா. சரி வாங்க. அவர் நம்ம கிட்ட பேசல சார். பிருந்தா சார் அங்க எங்க பேசுறாரா? அமுதா மேடம் பேசவே இல்லைங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு வாங்கிட்டு போட்டுக்கு அவரை மியூட் பண்ண சொல்லிக்கோங்க சார். இல்ல வேற நம்மகிட்ட தான் பேசுறாரு. சொல்லுங்க சார். சார் எனக்கு லைன் சரியா வரல, அதனால வந்து விட்டு விட்டு கேட்டது. இருந்தாலும் நான் பரவாயில்ல கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு உலகளாவிய பிரச்சனையை வந்து பேசுவதற்கு ஒரு பெரிய இவ்வளவு பேர் இருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷம். முதல்ல நம்ம வந்து இதை வந்து பார்வையாளராக நம்ம தூரத்துல பார்த்துட்டு இருக்கோம். இதுல சில நம்முடைய உறவினர்கள் சில பேர் அந்த நாடுகள்ல இருக்காங்க. அதனால கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழ்நிலை. நம்ம வந்து தூரத்துல இருந்தா கூட சில பதட்டங்கள் இருக்குங்க. நமக்கு பர்சனலா ஒரு உறவினர்கள் எல்லாம் இருக்கிறதுனால, ஏன்னா எந்த நேரத்துல எதுவும் நடக்கலாமே. ஏன்னா புறப்பட்டு வருவதற்கு நாடுகள் விமானங்கள்லாம் வந்து ஏற்பாடு பண்ணாலும் புறப்பட்டு வரணுமே. அதையும் மீறி ஒரு நாட்டினுடைய இறையாண்மையின் மீது போர் தொடுப்பதற்கு இவ்வளவு தைரியமாக வந்து 2 நாடுகள் வந்து அந்த நாட்டுக்குள்ள வந்து உள்நாட்டு பிரச்சனைகள் 1000 இருக்கலாம். அதெல்லாம் வந்து அந்த நாட்டினுடைய பிரச்சனை. அதை வந்து அந்த இறையாண்மையை தாக்குவதற்கு இன்னொரு நாட்டுக்கு என்ன உரிமை என்பது ஒரு கேள்வி, உலகளாவிய கேள்வி. யுனைடெட் நேஷன்ஸ் அதை வந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா என்பது நம்ம கேட்டீங்க. பேச்சில இருந்து நீங்களும் கேட்டீங்க. அதுதான் என்னுடைய பார்வையும் கூட. இதை பத்தி கவனிச்சுக்கிட்டே இருப்போம் சார். நன்றி. நன்றி 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 சார். நன்றி நன்றி. வேற யாராச்சும் பேசுறீங்களா? முடிச்சுக்கலாமா? ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிக்கோ. முடிச்சுக்கலாம். மகிழ்ச்சி. ஒரு ஏதாவது நம்ம இது வரைக்கும் 5 வருஷமா நடத்துறோம். பல வார் வந்திருக்கு. ஆனா நம்ம வந்து எப்பயுமே அதை இந்த மாதிரி ஒரு சின்ன கலந்துரையாடல் கூட வச்சது இல்லை. அட்லீஸ்ட் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஒரு பார்வை பார்ப்போமே, ஒரு நம்மளோட கருத்துக்களை பரிமாறிக்குமே, பேசிக்குவோமே, சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குமே அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை வச்சேன். ஒரு நல்ல கருத்துக்களா தான். முக்கியமா அந்த மீம்ஸ் பத்தி நீங்க சொன்னது, நான் வந்து அந்த மீம்ஸ்ங்கிற தலைப்புக்காக தான் கவர்ச்சிகரமான ஒரு தலைப்புங்கிறதுனாலதான் உள்ள வந்தேன். மீம்ஸ் என்பது வந்து யார வேணாலும் என்ன வேணாலும் கவுக்கலாம், எப்படி வேணாலும் கிண்டல் பண்ணலாம், எவ்வளவு மோசமாக வேணாலும் விமர்சிக்கலாம். கார்ட்டூன் கூட நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, அது கார்ட்டூன்ல தாண்டி போய் இப்ப ஒரு வசை என்ற அளவுக்கு மீம்ஸ் மாறிடுச்சு. ஆனால் இந்த மீம்ஸ் என்பதற்கு நேர்மறையான ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத இன்னைக்கு நீங்க சொல்லும் போதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது தொடங்கும் போது இப்படிதான் தொடங்கி இருக்கு. ஷார்ட் ஃபார்ம்ல ஒரு செய்தியை சொல்வதற்கான ஒரு வீடியோ கிளிப் என்பதுதான் அதனுடைய உண்மையான வடிவம். ஆனா இன்னைக்கு மீம்ஸ் அப்படின்னாலே அது ஒரு நெகட்டிவ் தன்மை உள்ள ஒரு வீடியோவாக அது ஒரு மீடியமா மாறிடுச்சு. அதை வந்து பாக்குறேன். ஆனால் இன்றைக்கு போரை வைத்து நிறைய டிஸ்கஷன் போனதுனால நம்ம அதை கொடுத்து நிறைய போல.
அது மட்டுமே நீங்கள் வந்து அது ஒரு சோசியல் கான்சியஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான கல்ச்சுரல் பிரச்சனை. அது சம்பந்தமாவே தனியா மறுபடியும் நீங்க ஒரு முறை வைக்கலாம். நிச்சயமா நிச்சயமா பேசுவோம் பேசுவோம் பேசுவோம். மகிழ்ச்சி. அதாவது இந்த மீம்ஸ் பற்றிய விளக்கங்கள் நாங்க மைண்ட் யுவர் மைண்ட்ல பல முறை பேசியிருக்கோம். ஏன்னா இது வந்து தவறுதலா புரிந்து கொள்ளப்படுது. அது மீம்ஸோட விஷயங்கள். நான் மீம்ஸ்னே ஒரு ப்ரோக்ராம் வச்சேன். நான் மீம்ஸ் பத்திய ப்ரோக்ராம் ஒன்று வச்சேன். அதை பத்தி பழைய விஷயங்கள்லாம் அதுதான் அது ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நான் லிங்க் அனுப்புறேன். பழைய மீம்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, என்ன செய்திகள்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம், எந்த மாதிரி செய்தி கடத்தப்பட்டிருக்கு, நாம எதை உள்வாங்கியிருக்கோம், இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு, அதெல்லாம் பேசியிருக்கோம் தகவலா. நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு நாள் மறுபடியும் பேசுவோம். மகிழ்ச்சி சார், உங்களோட தகவலுக்கு நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் சார். நன்றி நன்றி நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பார்ப்போம் நாளை நம்மளுடைய